அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஆசிரியர் சேவையின் தரம் 3க்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2026ஆம் ஆண்டுக்காக விண்ணப்பங்கள் நிகழ்நிலையூடாக கால் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக உங்களுக்கு நாலேஜ் பாக்ஸ் அகாடமியால் ஃப்ரீயாக ஒரு பொது அறிவு வினாத்தாள் சம்பந்தமான தகவல்கள் இந்த நிகழ்நிலை வகுப்பூடாக நான் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கெசட்டை ரீட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் பேப்பருக்குள்ளே போகலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், கால் பண்ணப்பட்டிருக்கிற எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 23,000 வெற்றிடங்கள் இருக்கிறது சொல்லி 23,000 வெற்றிடங்களை நிரப்புறதுக்காகத்தான் எக்ஸாம் கால் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரைட், ஸோ இந்த 23,000 மாகாண பாடசாலைகள், தேசிய பாடசாலைகள் எல்லாருக்கும் சேர்த்து அடுத்தது 2 முறைகளில் கால் பண்ணப்பட்டிருக்குது. மட்டுப்படுத்தப்பட்டதேன் திறந்த போட்டி பரீட்சை, அதாவது ஆல்ரெடி அரசு சேவையில் இருக்கிற உத்தியோகத்தர்களுக்கும் ஃப்ரெஷர்ஸ் நியூ கிராஜுவேட்ஸுக்கும் தான் இந்த எக்ஸாம் கால் பண்ணப்பட்டிருக்குது. இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற நேரம் நீங்கள் கெசட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. கெசட்டில் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் மிச்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஸ்பெஷல் டிகிரி செஞ்சால்கள் உங்களோட டிகிரி சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் ஏதோ இப்போ ஐடியில் ஸ்பெஷல் செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி ஜியோக்ரஃபியில் ஸ்பெஷல் செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்பெஷல் சப்ஜெக்டை மட்டும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் டிகிரி செஞ்சவங்க உங்களோட டிரான்ஸ்கிரிப்டை பார்த்தா விளங்கும், அதில் நீங்கள் 3 சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் செஞ்சுருப்பீங்க. ரைட், அது இல்லாமல் ஆக்சிலரி சப்ஜெக்ட்ஸ் வரும் உங்களுக்கு, இங்கிலீஷ், ஐடி, ரைட், அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடான சப்ஜெக்ட் சிலதுகள் வரும். ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற நேரம் இங்கிலீஷ், ஐடி எல்லா இயருமே நீங்கள் செஞ்சிருக்கிறன்றனால அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிற நேரம் சிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் டிகிரியாக்கள் 3 மெயின் சப்ஜெக்ட் செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த 3 மெயின் சப்ஜெக்டில் எந்த இதில் சரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதோட நீங்கள் காடர் லிஸ்ட்டை பாருங்கள், எந்த மாகாணத்துக்கு இல்லாட்டி எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு காடர் லிஸ்ட்டில் எதுக்கு கூடுதலாக கேட்டிருக்குதோ அதையும் உங்களோட சப்ஜெக்டையும் மெயின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே, ஸோ பேப்பருக்குள்ளே போவோம். உங்களுக்கு 50 கேள்விகள் கொண்ட ஒரு வினாத்தாள் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக ஜென்ரல் நாலேஜ், கல்வி சம்பந்தப்பட்ட ஜென்ரல் நாலேஜ் தான் 80% கூடுதலாக இந்த பேப்பரில் வரும். ஸோ அடுத்த 20% நார்மலாக ஜென்ரல் நாலேஜ், பொதுவாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள். ஸோ ஏன் இந்த 2 விஷயமும் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால், அண்மையில் இதுக்கு நடந்த டீச்சிங் எக்ஸாம் எல்லாத்தையும் பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் கூடுதலாக கல்வி சம்பந்தப்பட்ட பொது அறிவு வினாக்கள், ரைட், இப்போ பிஜிடி எக்ஸாம்ஸ், பிஇடி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னாலும் கூடுதலாக கல்வி சம்பந்தப்பட்டது வரும். 175%, 25% பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள் வரும். ரைட், ஸோ லாஸ்ட்டாக நடந்த டீச்சிங் எக்ஸாமில் வடமேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அங்கே கூடுதலாக பொது அறிவு வினாக்களை தழுவியதாகத்தான் எக்ஸாம் பேப்பர்ஸ் எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் போட்டிகளும் இந்த முறை கூடுதலாக இருக்கிறன்றனால கூடுதலாக எடியூகேஷன் சம்மந்தப்பட்ட ஜென்ரல் நாலேஜோட பொதுவான சில தகவல்களையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது கூடுதலாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். ரைட், ஸோ அடுத்தது இந்த வினாத்தாளை பொறுத்தவரையில் 50 வினாக்கள் இருக்குது. 50 வினாக்களுக்கும் 4 விடைகள் தந்திருக்கிறேன். இந்த 4 விடைகளில் கேள்விக்கு மிக பொருத்தமான விடை ஒன்று இருக்கும். அடுத்த 3 விடையும் இன்னும் 3 கேள்விக்கான ஆன்சர்ஸாக இருக்கும். ரைட், ஸோ மெயினில் இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு பொருத்தமான விடையை சொல்கிறதோட அடுத்த 3 விடையும் எந்த கேள்விக்கு வரும், இல்லாட்டி அடுத்த 3 விடைகளும் எதுக்கு பொருத்தமாக அமையும் என்று சொல்லி நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேப்பர் ஷேர் பண்ணியிருக்கிறேன்றனால உங்களுக்கு பிரிண்ட் எடுத்திருந்தால் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி நோட் பண்ணிக்கோங்க.
இன்ஷால்லா நாளைக்கு உங்களுக்கு வீடியோஸ்ட ரெக்கார்டிங்கை வந்து இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். ரைட். ஸோ அதோட நாலேஜ் பாக்ஸ் எஸ்எல் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. எஜுகேஷன் ரிலேட்டட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் அதையா. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் ஷேர் பண்ணப்படுற சில விஷயங்களோட கூடுதலாக அது தொடர்பான விளக்கங்கள் கூடுதலாக அந்த யூடியூப் சேனலில் போய்த்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். ஸோ ஓகே, பேப்பருக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களுக்கு டவுட் என்ன சரி இருக்கிறேன்னு சொன்னால் செட்டில் மட்டும் உங்களோட செட்டில் உங்களோட கொஷின்ஸை போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷால்லா. அடுத்தது மைக் ஆன் பண்ணி யாரும் பேச வேணாம் என்று நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். வீடியோஸ் ஆன் பண்ணாதீங்க. ரைட், அவ்வளோதான். பேப்பருக்குள்ளே போகலாம். டவுட்ஸ் இருந்தால் செட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. தேவையான ஜென்ரல் நாலேஜில் எதிர்காலத்தில் இன்ஷால்லா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரைட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி பாருங்கள். இலங்கையின் 78வது சுதந்திர தின நிகழ்வுகளின் தொனிப்பொருள் யாது? ரைட். ஸோ முதலாவது ஆன்சர் இலங்கையை கட்டியெழுப்புவோம், இலங்கையை அழகான நாடாக மாற்றுவோம். மூன்றாவது இலங்கை ஆசியாவின் ஆச்சரியம், இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்றுதல். நான்காவது கல்வியை இயைந்து உருவாக்குதல் இலங்கையின் பலம். ரைட். கல்வியை இணைந்துன்னு சொல்லி அங்கே வரணும், இணைந்து உருவாக்குதல் இலங்கையின் பலம். ஸோ இதில் முதலாவது கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் செட் பாக்ஸில் செக் பண்ணலாம். ஓகே, ரைட். இலங்கையின் 78வது சுதந்திர தின நிகழ்வுகளின் தொனிப்பொருள் யாதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இருக்கிற ஆன்சர் இலங்கையை கட்டி எழுப்புவோம். ரைட். ஸோ ரெண்டாவது ஆன்சர் பாருங்கள், இலங்கையை அழகான நாடாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறது கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய ப்ரொஜெக்ட தொனிப்பொருள். ரைட். இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்டால் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் தான் கிளீன் ஸ்ரீலங்கா. ரைட். அடுத்தது இலங்கை ஆசியாவின் ஆச்சரியம் ஒண்டர் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறது கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த திட்டம் தான் இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்றுறதுன்னு சொல்லி. ஸோ அதுக்காகத்தான் அவர் வந்து இந்த தாமரை கோபுரம் இருக்குது கொழும்புல, ஸோ அதையும் கட்டியிருந்தாங்க. ஸோ தாமரை கோபுரம் தொடர்பான டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உயரம் எவ்வளோ, எதுக்காக கட்டப்பட்டது. ரைட். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தேடிக்கோங்க. ரைட். அடுத்தது கல்வியை இணைந்து உருவாக்குதல் இலங்கையின் பலம். நாலாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்வியை இணைந்து உருவாக்குதல் இலங்கையின் பலம் அப்படின்னு சொல்கிறது வந்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகத்தினுடைய சர்வதேச கல்வி தினத்தின் தொனிப்பொருள். ரைட். சர்வதேச கல்வி தினத்தின் தொனிப்பொருளாக அமைஞ்சது தான் 2026ஆம் ஆண்டு கல்வியை இணைந்து உருவாக்குதல் இலங்கையின் பலம். ரைட். ஓகே. ஸோ முதலாவது கேள்விக்கு ஆன்சர் முதலாவது. இரண்டாவது கேள்வி பாருங்க, சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் யார்? முதலாவது ஆன்சர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன், தாலிக் இப்ராஹிம், கிறிஸ்டினா ஜோர்ஜியேவா, ஜெகத் மனுவர்ண. ஸோ இதில் முதலாவது இருக்கிறார் கிறிஸ்டினா ஸ்ரீனிவாசன் என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் நாணய நிதியத்தினுடைய IMF உடைய ஆசிய பசிபிக் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர். ரைட். கிறிஸ்டினா ஸ்ரீனிவாசன் என்று சொல்லக்கூடியவர் நாணய நிதியத்தினுடைய ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான பணிப்பாளர். ரைட். கேள்வி வந்து சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர். ஸோ கிறிஸ்டினா ஸ்ரீனிவாசன் வரமாட்டாங்க. ரெண்டாவது பாருங்க, தாலிக் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் மாலைதீவினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர். ரைட். மாலைதீவினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் தான் தாலித் இப்ராஹிம். அடுத்தது ஜெகத் மனுவர்ண பார்த்தீங்க என்றால் ரைட், இவர் யாருண்டா மத்திய மோசடி தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் தான் ஜெகத் மனுவர்ண. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர். மூன்றாவது ஆன்சர் கிறிஸ்டினா ஜோர்ஜியேவா. ரைட். ஸோ மூன்றாவது கேள்விக்கு போகலாம்.
இலங்கைக்கான கனடிய தூதுவர். ரைட். ஸோ முதலாவது காவின் இன்ச்வால், இசபெல் மார்டின், ரிஸ்வி ஹசன், கீ ஷென் ஹாங். ஸோ இலங்கைக்கான கனடிய தூதுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசபெல் மார்டின். இரண்டாவது ஆன்சர் தான் சரியான விடை. ஸோ முதலாவது இருக்கிறவர் காவின் இன்ச்வால்ட் யாருன்னு சொன்னால் இலங்கைக்கான அயர்லாந்தினுடைய தூதுவர். ரைட். இலங்கைக்கான அயர்லாந்தினுடைய தூதுவர், அண்மையில் நியமிக்கப்பட்டவர். அடுத்தது ரிஸ்வி ஹசன், மாலைத்தீவுக்கான இலங்கையின் தூதுவர். ரைட். மாலைதீவு நாட்டுக்கான இலங்கையால் அனுப்பப்பட்ட தூதுவர் தான் ரிஸ்வி ஹசன். கீ ஷென் ஹாங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இலங்கைக்கான சீனாவின் தூதுவர். ரைட். இலங்கைக்கான சீனாவின் தூதுவர். ஸோ இலங்கைக்கான கனடிய தூதுவர் யார் என்றால் இசபெல் மார்டின். ஓகே ஓகே செக் பண்ணியிருக்கிறவங்களுக்கான ஆன்சரை வந்து நான் பேப்பரை முடித்ததும் உங்களுக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணேன். ஓகே ரைட். அடுத்த கேள்வி, உலக சர்வதேச எழுத்தாளர் தினம் இல்லாட்டி உலக எழுத்தாளர் தினம் எப்போது கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாதத்தையும் எடுத்தீங்கன்றால் எக்கச்சக்கமான தினங்கள் வந்து கொண்டாடப்படுது. இது தொடர்பான டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவில். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 8 பார்த்தீங்க என்றால் உலக எழுத்தறிவு தினம். செப்டம்பர் வந்து உலக எழுத்தறிவு தினம். கேட்கப்பட்டது வந்து உலக எழுத்தாளர் தினம். ரைட். ஸோ இந்த எழுத்தாளர் தினம் எதுக்காக கொண்டாடப்படுறேன்னு பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும், வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலாசிரியர் இருந்தார். ஸோ அவருடைய நினைவாகத்தான் உலகத்தில் அதிகமாக நினைக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட நாவல்கள் புத்தகங்கள் எழுதிய ஒரு ஆசிரியர். இவரை கௌரவிக்கும் முகமாகத்தான் உலக எழுத்தாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. ரைட். ஸோ உலக எழுத்தாளர் தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3 கொண்டாடப்படுது. ஸோ டிசம்பர் 8 நான் ஆல்ரெடி சொன்னேன் உலக எழுத்தறிவு தினம். ஓகே உங்களுக்கு தெரியும். அடுத்தது அக்டோபர் மாதம் வாசிப்பு மாதம்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு உள்ள செப்டம்பர் மாதம் இலக்கிய மாதம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குது. ரைட். ஓகே. ஸோ மூன்றாவது ஆன்சர் பாருங்கள், டிசம்பர் 21. இது வந்து 2025 முதல்ல ஐக்கிய நாடுகள் சபையால் உலக தியான தினம் அப்படின்னு சொல்லி அனுஷ்டிக்கப்படுது. ரைட். ஸோ இது ரீசண்டாக அமுல்படுத்தப்பட்டனால இந்த ஆன்சர் உங்களுக்கு இதில் எட் பண்ணியிருக்கிறேன். உலக தியான தினம் டிசம்பர் 21. ரைட். இது அமுல்படுத்தப்பட்டது 2025 முதல் அமுல்படுத்தினது வந்து ஐக்கிய நாடுகள் சபை. ஓகே. ஸோ லாஸ்ட் செப்டம்பர் 16, இது உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 16 வந்து ஓசோன் தினமாக அனுஷ்டிக்கப்படுது. ஸோ நான்காவது கேள்வி, உலக எழுத்தாளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அதுக்கான ஆன்சர் வந்து மார்ச் 3. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, 5வது. A brief history of time எனும் பிரபல விஞ்ஞான நூலின் ஆசிரியர் யார்? ரைட். ஸோ ஆல்ரெடி நான் மேலே இந்த உலக எழுத்தாளர் தினம் பற்றி பேசுகிற நேரம் சொல்லியிருந்தேன் வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி. ஸோ அவர் ஒரு நாவல் ஆசிரியர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் கேட்கப்பட்டது வந்து விஞ்ஞான நூலோட ஆசிரியர். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து வரமாட்டாங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இவரோட முக்கியமான நாவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரோமியோ ஜூலியட், ரைட், ஹேம்லெட். இதெல்லாம் இவரோட முக்கியமான மிக சர்வதேச ரீதியாக புகழ்பெற்ற நூல்கள். ரைட். ஓகே. அடுத்தது ரைட், அடால்ஃப் ஹிட்லர். ஸோ ஹிட்லர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவராலையும் கூட நூல் எழுதப்பட்டிருக்கிறது. த மெயின் கேஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலோட ஆசிரியர் தான் வந்து அடால்ஃப் ஹிட்லர். ரைட். அடுத்தது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இவரை பற்றின நிறைய நூல்கள் வந்து இருக்குது. இவரை பற்றின நூல்களும் எழுதப்பட்டிருக்குது, இவரால் எழுதப்பட்ட நூல்களும் இருக்குது. ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான அக்னி சிறகுகள் என்று சொல்லக்கூடியது வந்து அப்துல் கலாம் அவர்களை பற்றின ஒரு நூல். ரைட். ஸோ அப்துல் கலாம் அவர்கள் எழுதின ஒரு நூல் இருக்குது. அப்துல் கலாம் அவர்களோட சேர்த்து YS ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியா இன் 2020 விஷன் ஃபார் நியூ மிலேனியம் என்று சொல்லக்கூடிய நூல் எழுத்தாளர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ரைட். 2000 தெரியும் உங்களுக்கு, அப்துல் கலாம்ட ஒரு பிரதான கூற்றொண்டு இருக்குது, கனவு காணுங்கள்னு சொல்லி. ஸோ அவர் கண்ட கனவு தான் 2020
இந்தியா எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி கண்ட அந்த கனவு ரிலேட்டடான நூல் தான் வந்து இது இந்தியா இன் 2020 விஷன் ஃபார் அ நியூ மிலேனியம்னு சொல்லக்கூடியது அப்துல் கலாம் அவர்களோட சேர்த்து எஸ் ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரும் சேர்ந்து எழுதின நூல். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். இவர் ஒரு ஸ்பெஷல் நீட் பர்சன் ஒரு ஆள். ரைட், அவருக்கு வந்து ஒரு நோயினால் ரைட் இவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி. ரைட், உங்களுக்கு தெரியும் இந்த கருப்பு துளை பிளாக் ஹோல்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாம் பேசின ஒரு ஆள் தான் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ அவரால் எழுதப்பட்ட நூல் தான் அ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம். ரைட், உங்களுக்கு டைம் இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒரு விஞ்ஞானி, கூடுதலாக எஸ்ட்ரோலஜிஸ்ட், கொஸ்மோலஜிஸ்ட் மற்றும் இவர் ஒரு ஆத்தர். நிறைய புத்தகங்கள் கூட எழுதியிருக்கிறாரு, ஒரு விஞ்ஞானி. ஸோ இவரை நான் ஆல்ரெடி சொன்னேன், இவரோட கண் அசைவுனால் மட்டும்தான் அவரால் மக்களோட தொடர்பு கொள்ள முடியும். ரைட், ஸோ அவ்வளோ தூரம் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட். ரைட், ஸோ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்னு பிரபலமான விஞ்ஞான நூல். இந்த நூல் எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், உலகத்தோட தோற்றம், ரைட், அது எப்படி வளர்ந்துச்சு, பரிணாம வளர்ச்சி, அடுத்தது டைம், காலத்தோட தன்மை எப்படி இருந்துச்சின்னு சொல்லி பேசிட்டு வரக்கூடிய ஒரு நூல் இது. அந்த எழுதப்பட்ட காலங்களில் கூடுதலாக சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு நூலும் கூட. ரைட், ஸோ ஓகே, 5வது கேள்விக்கு 4வது ஆன்சர். ஓகே, ஸோ 6வது கொஸ்டின் பாருங்கள். 6வது, அண்மையில் இந்திய பிரதமருக்கு குவைத் அரசினால் ஒரு எழுத்து பிழை ஒன்று இருக்குது. குவைத் அரசினால் வழங்கப்பட்ட அந்த நாட்டின் மிக உயரிய விருது எது? ரைட், இந்திய பிரதமருக்கு கூடுதலாக அண்மையில் நிறைய விருதுகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த விருதுகள் இலங்கையில் கூட எக்கச்சக்கமான விருதுகள் வழங்கப்படுது. உங்களுக்கு தெரியும், லங்காபிமானிய, ரைட், லங்கா விபூஷணர், இப்படி நிறைய, வித்யாஜோதின்னு சொல்கிறது இலங்கையினுடைய ஆசிரியர் பணியில் சிறப்பாக சேவையாற்றிய ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட விருது. ஸோ இந்த விருதுகள் யார் யாருக்கு எந்தெந்த கேட்டகரியில் எப்படி வழங்கப்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே, ஸோ அண்மையில் இந்திய பிரதமருக்கு குவைத் அரசினால் வழங்கப்பட்ட விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது த ஆர்டர் ஆஃப் அல் கபீர் விருது. சாரி, ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது. ஓகே, அடுத்த 3 ஆன்சரை வந்து சொல்கிறேன். துரோணாச்சாரியார் விருதுன்னு சொல்லக்கூடிய விருது இலங்கையில் சேவையாற்றுற கோச்சஸ், ரைட், ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்காக வழங்கப்பட்ட சிறப்பான பயிற்சியாளருக்கு வழங்கப்பட்ட விருது தான் துரோணாச்சாரியார் விருது. ரைட், 2வது பார்த்தீங்கன்னா கிரேஷன் விருது. இந்த விருது பார்த்தீங்கன்னா இலங்கையில் சேவையாற்றிய வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது தான் இந்த கிரேஷன் விருது. அடுத்தது மித்ர விபூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விருது. இதுவும் இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஒரு விருது. இந்த விருது யாருக்காக வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் வழங்கப்பட்டுச்சு. இலங்கையிலிருந்து இந்திய பிரதமருக்கு வழங்கப்பட்ட இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களால் அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கௌரவிச்சு வழங்கப்பட்ட விருது தான் மித்ர விபூஷன். ரைட், ஸோ குவைத் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது த ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விருது. ரைட், ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7வது, மானுடபாய என்ற நூலின் ஆசிரியர். ரைட், மானுடபாய என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு சிங்களத்தில் எழுதப்பட்ட ஒரு சிங்கள இலக்கியம். ரைட், ஸோ முதலாவது ஆன்சர் மார்ட்டின் விக்ரமசிங்க, செகண்ட் ஈரியகொள்ள, 3வது டிபி இளங்கரத்ன, 4வது குமாரதுங்க முனிதாஸ். ரைட், ஸோ மானுடபாய அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதப்பட்டது ஈரியகொள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி அமைச்சர். ரைட், இவர் இலங்கையில் கல்வித்துறையில் சேவையாற்றிய ஒரு கல்வி அமைச்சராக
காணப்பட்ட ஒரு ஆள் தான் ஈரியகொள்ள. ஸோ ஈரியகொள்ள அவர்களால் எழுதப்பட்ட நூல் தான் மானுட பாய. ரைட். அடுத்தது குமார துங்க முனிதாச அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஹத்பன ஹீனசரைன்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான 2 சிங்கள நூல்கள் எழுதின ஆசிரியர். ரைட். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இவருடைய ஹத்பன ஹீனசரைன்னு சொல்லக்கூடியது மிகவும் ஃபேமஸான நூல்கள். அடுத்தது டிபி இளங்கரத்னையும் நாங்கள் கூடுதலாக பேசப்பட்ட நூல் அம்பையாளுவான்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். ரைட். ஸோ இந்த அம்பையாளுவா. அடுத்தது விளம்பீத்தன்னு சொல்லக்கூடிய நூல்கள் எழுதினவர் வந்து டிபி இளங்கரத்ன. ரைட். அடுத்தது மார்ட்டின் விக்ரமசிங்க. இவர் முக்கியமான ஒரு நூலாசிரியர், சிங்கள இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்தோரால். ஸோ இவர் பார்த்தீங்க என்றால் மிக முக்கியமாக இந்த கம்பிரலியன்னு சொல்லக்கூடிய நூல், நிறைய நூல்கள் எழுதினாங்க. இவரோட ஃபேமஸாக பேசப்பட்ட நூல் வந்து கம்பிரலியர். ரைட். லாஸ்ட்டாக நடந்த ஊவா மாகாணத்தினுடைய ஆசிரியர் போட்டி பரீட்சையிலும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, மார்ட்டின் விக்ரமசிங்கையால் எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்கல. அந்த நூலில் அவர் குறிப்பிட்ட கிராம பின்னணி, எந்த கிராமத்தை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரைட். ஸோ இந்த கம்பிரலி என்ற நூல், ரைட், கம்பிரலின்னு சொல்லக்கூடிய நூல் கொக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. ரைட். ஓகே. அடுத்த கொஸ்டின் 8வது. ரைட். அடுத்து நீங்கள் முக்கியமாக நிறைய ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய ஏரியாவிலிருந்து நீங்கள் ஜாயின் ஆகிருக்கிறீங்க கிளாஸில். நீங்கள் எக்ஸாம் போகிற நேரம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்றால், நீங்கள் இருக்கிற ஏரியாவில், ரைட், நீங்கள் ஊவா மாகாணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், மத்திய மாகாணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், உங்களுடைய மாகாணம் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். கூடுதலாக மாகாணம் ரிலேட்டடாக வந்தால் அந்த மாகாணம் சம்பந்தமான கேள்விகள் 100க்கு 50% கேள்விகள் குறிப்பிட்ட அந்த மாகாணம் சம்பந்தமாக வரும். ரைட். தேசிய ரீதியில் ஒரே பேப்பர் எல்லாருக்கும் நடக்கிற நேரம் கூடுதலாக பொதுவான தேசிய ரீதியான கேள்விகள் கூடுதலாக வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரைட். ஸோ பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கூடுதலாக மாகாணம் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் நடந்தால், ரைட், மாகாணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாகாணத்துலேயும் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, ரைட், எத்தனை கலாப வலயங்கள், ரைட், அந்த மாதிரி கல்வி வலயங்கள் எத்தனை இருக்குது, இந்த மாதிரியான கேள்விகள் கூடுதலாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே. லாஸ்ட்டாக நடந்த ஊவா மாகாண பேப்பரில் இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள், அடுத்தது வடமேல்லாட்டி வட மத்திய மாகாணம்னு நினைக்கிறேன் எடுக்கப்பட்ட கேள்விகள் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதையும் கொஞ்சம் ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். பொதுக்கல்வி நவீனமயப்படுத்தல் திட்டம் ஜெம்ப் ப்ராஜெக்ட் இலங்கைக்கு உதவி செய்யும் சர்வதேச நிறுவனம் எது? ரைட். இப்போ பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த ஜெம்ப் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்துக்கு உதவி வழங்கக்கூடிய அரச நிறுவனம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜெம் ப்ராஜெக்ட் 2018ஆம் ஆண்டு தொடக்கம் 2026ஆம் ஆண்டு வரையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ரைட். ஸோ இந்த இயர் தான் லாஸ்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தேவைகள் இருக்கிறேன்னு சொன்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்வாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் மதிப்பு எவ்வளோன்றால் $150 மில்லியன் செலவழித்து தான் இலங்கையிட கல்வியை நவீனமயப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இடம்பெற்று வருது. ரைட். இந்த ஜெம் ப்ராஜெக்டில் கூடுதலாக ஆங்கிலம், ஐடி, கணிதம் சார்ந்த பாடங்கள் வந்து கூடுதலாக கவனம் செலுத்தப்பட்டு வருது. ரைட். நவீன முறையில் கல்வி எப்படி வழங்கலாம்ன்ற கான்செப்டில் வர்றது இந்த ஜெம் ப்ராஜெக்ட். ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்றால் உலக வங்கி 4வது ஆன்சர். முதலாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா IMFன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இது ஒரு சர்வதேச நிறுவனம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். கூடுதலாக அண்மை காலங்களில் பேசப்பட்ட ஒரு நிறுவனம். இலங்கையில் வந்து இலங்கை பெற்ற கடன்களை வந்து நினைக்கிறேன் கிட்டத்தட்ட $260 ட்ரில்லியன் இந்த கடனை தள்ளுபடி செஞ்சு கொடுத்தது வந்து இந்த IMF அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். ரைட். ஸோ இவங்களோட முகாமைத்துவ பணிப்பாளர் அண்மையில் இலங்கை
விஜயம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஐஎம்எஃப் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி பேப்பரில் வரலாம். ரைட், ஓகே. அடுத்தது கல்வி அமைச்சு எஸ்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கல்வி திட்டங்களை வந்து இலங்கையில் அறிமுகப்படுத்த கொண்டு வருது. ரைட், அடுத்தது ஆசிய அபிவிருத்தி வங்கி பார்த்தீங்க என்றால் செசிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த செசிப் ப்ரொஜெக்டுக்காக உதவி செய்கிற நிறுவனம் தான் வந்து இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி. ஓகே, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. நவீன கல்வி தத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் யார்? ரைட், நவீன கல்வி தத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் யார்? 9வது கேள்வி. ஸோ நவீன கல்வி தத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜோன் டூயி. 2வது ஆன்சர் சரியான விடை. ரைட், ஸோ ஜோன் டூயி பார்த்தீங்க என்றால் இவர் ஒரு தத்துவ ஆசிரியர், மேலைத்தேய தத்துவவியலாளர். இவர் கூடுதலாக கல்வி சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசின ஒரு தத்துவவியலாளர். ரைட், ஜோன் டூயிட முக்கியமான கருத்து என்னென்றால் மாணவர்கள் எல்லாருமே வந்து அனுபவங்கள் ஊடாகத்தான் கல்வியை கற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை தெரிவித்தவர் தான் ஜோன் டூயி. ஓகே, அடுத்தது மகாத்மா காந்தி. உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவருடையும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. ரைட், இவருடைய முக்கியமான ஒரு கன்செப்ட் 3H அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட். இது இலங்கையிட கல்வியிலையும் இவருடைய இந்த கன்செப்ட தாக்கம் இருக்குது. ரைட், 3Hன்னு சொல்லக்கூடியது முதலாவது ஹேண்ட், ஹெட், ஹார்ட். ரைட், இவர் கூடுதலாக ஆண்டர்பிரீனியர்ஷிப்புக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி திட்டத்தை முன்வைத்த ஒருவர் தான் இந்த மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர். இவர் கூடுதலாக அதிகமான தடவைகள் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் வழங்கப்பட்ட ஒரு பெரிய விருது நோபல் பரிசு. ரைட், ஸோ இந்த நோபல் பரிசு 1901ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுது. இந்த நோபல் பரிசுக்காக பரிந்துரை செய்யப்பட்டு நோபல் பரிசு கிடைக்காம போன ஒரு ஆள் தான் வந்து இந்த மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர். ரைட், அடுத்தது பிளேட்டோ. இவருடைய கொள்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலட்சியவாத கொள்கையை முன்வைச்சவர். ரைட், ஸோ ஆசிரியர்கள் ஞான விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை முன்வைச்ச ஒரு ஆள். ரைட், ஸோ கல்வி தொடர்பான கருத்துக்கள், கல்வி தொடர்பான தத்துவ கருத்துக்கள், ஆசிரியர் தொடர்பான இந்த மாதிரியான கருத்துக்கள் தெரிவித்த நிறைய தத்துவவியலாளர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய கருத்துக்களையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவோம். மேபி கேட்கலாம், இந்த கருத்து ஆசிரியர்கள் ஞான விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை தெரிவித்த தத்துவ ஞானி யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரைட், ஸோ இதுக்கான ஆன்சர் நவீன கல்வி தத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லதுக்கான ஆன்சர் ஜோன் டூயி. ரைட், ஜோன் டூயி. இவரோட மெயின் கன்செப்ட் என்னென்றால் அனுபவம் ஊடாகத்தான் மாணவர்கள் கல்வி கற்கலாம். ரைட், அனுபவ கல்வி தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பேசின ஒரு ஆள் தான் இந்த ஜோன் டூயி. ஓகே, அடுத்த கேள்வி. தேசிய கல்வியியல் கல்லூரிகள் நேஷ்னல் டீச்சிங் காலேஜஸ் நிறுவுவதில் முன்னின்றவர் யார்? ரைட், இந்த தேசிய கல்வியல் கல்லூரிகளை நிறுவுவதில் இலங்கையில் முன்னின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ரைட், ஸோ இவருடைய ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பணிகள் வந்து இலங்கையினுடைய கல்வித்துறையில் எக்கச்சக்கமாக இருக்குது. ரைட், ஸோ தேசிய கல்வியல் கல்லூரிகள் நிறுவனம் அப்படின்னு சொல்லி அந்த கன்செப்டில் இவர் கல்வி அமைச்சராக இருக்கிற நேரம் கூட கல்வி அமைச்சராக கூட சேவையாற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அடுத்து இவருடைய பிரதான ஒரு பங்களிப்பு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1990-91ஆம் ஆண்டுகளில் தான் உலகத்தில் இணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் வந்து என்ன பரவிட்டு வருது. அது பிறகு தான் ஆதிக்கம் செலுத்துது. 1990-91களில் உலகத்தில் பரவலாக அனைத்து நாடுகளாலையும் இணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்டை வந்து பயன்படுத்தினாங்க. இலங்கையை பொறுத்த வரையில் இலங்கைக்கு 2000-2001ஆம் ஆண்டுகளில் தான் இந்த இணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் வருது. ஸோ இதுலேயும் முன்னின்று உழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஓகே, ஸோ தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் நிறுவுவதில் முன்னின்றவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஸோ முதலாவது ஆன்சர் பாருங்கள், CWW கண்ணங்கரா. ரைட், இவரை பற்றி பேசுறது எவ்வளோ உங்களுக்கு கூடுதலான விஷயங்கள் தெரியும். இலங்கையிட இலவச கல்விட தந்தை. ரைட், கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் 1931 1947 வரையும் இலங்கையிட கல்வி அமைச்சராக இருந்தவர். சகல துறைகள்லையும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் சரி, கீழ் மட்டத்தினருக்கும் உயர்தர வர்க்கத்தினருக்கும் எல்லாருக்குமே வந்து சரிசமமாக சமத்துவமாக கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி முன்னின்றவர் தான் CWW கண்ணங்கரா அவர்கள். ஸோ இவர்களோட இந்த கன்செப்டுக்கு அமைய 1945ஆம் ஆண்டு இலங்கையில் இலவச கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படுது. ரைட், ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சரித் என் சில்வா. சரித் என் சில்வா பார்த்தீங்கன்னா இவர் அண்மை காலங்களில் மிக ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு யூடியூபர். ரைட், பர்போஸ் 30 அண்டர் 30 இன் ஏஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலிடம் பிரித்த ஒரு நபர். ஆசியா கண்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 30 செல்வாக்கு மிகுந்த யூடியூபர்ஸில் வந்து இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரே நபர் தான் வந்து இந்த சரித் என் சில்வா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். நான்காவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சனா கட்டாமின்னு சொல்லக்கூடியவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஜப்பான் நாட்டினுடைய முதலாவது பெண் பிரதமர். ரைட், ஸோ சனா கட்டாமின்னு சொல்லக்கூடியவர் ஜப்பானுடைய முதலாவது பெண் பிரதமர். உங்களுக்கு தெரியும், இலங்கையிட முதலாவது பெண் பிரதமர், உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள். ஓகே ஓகே அடுத்த கேள்வி பாருங்க, தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் பட்டம் எப்பெயர் கொண்டு வழங்கப்படுகிறது? ரைட், தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் வழங்கக்கூடிய பட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்குது. இதில் 4 ஆன்சர் இருக்குது, BEd, MEd, PGDE, NDT. ரைட், தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் வழங்கப்பட்டது வந்து PGDE, சாரி NDT, நேஷ்னல் டிப்ளமா இன் டீச்சிங். கல்வியியலில் தேசிய டிப்ளமான்னு சொல்லக்கூடியதான் நேஷ்னல் டீச்சிங் காலேஜஸில் வழங்கப்பட்டது. ரைட், ஸோ டீச்சிங் காலேஜில் 3 வருடங்கள் வந்தவங்க கல்வி பயிலுவார்கள். இதை நாங்கள் சொல்கிற ஆசிரியர் முன் பயிற்சின்னு சொல்லி. ரைட், ஆசிரியர் தொழிலுக்கு வர்றதுக்கு முதல்ல அவங்க ஆசிரியராக 1 வருடம் ட்ரைனிங்கில் இருந்துட்டு வருவாங்க. 2 வருடம் படிச்சுட்டு 1 வருடம் ட்ரைனிங். ஸோ இதை நாங்கள் சொல்கிற ஆசிரியர் முன் பயிற்சின்னு சொல்லி. ஆசிரியர் பின் பயிற்சின்னு சொல்லி என்ன இருக்குது, இந்த AL டீச்சிங் எடுத்தவங்க இல்லாட்டி டீச்சர் அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்தவர்கள், இவங்க எல்லாருக்காகவும் அவங்க ஆசிரியர் பணியில் இருக்கிற நேரம் 1 வருடமோ 2 வருடமோ அவங்களுக்கு வழங்கப்படுற ட்ரைனிங் தான் ஆசிரியர் பின் பயிற்சின்னு சொல்லக்கூடியது. ரைட், அடுத்து அவங்களுக்கு தெரியும் BEDன்னு சொல்லக்கூடியது. BEDன்றது வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டிகிரி. இது இலங்கையை பொறுத்தவரையில் இந்த BED டிகிரி எடுத்தவங்களுக்கு டிரெக்டாக 2 அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ரைட், ஓகே. ஸோ BED டிகிரி இலங்கையை பொறுத்தவரையில் கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் கொழும்பு பல்கலைக்கழகத்திலையும் தான் BEDக்கான கல்வி பீடங்கள் இருக்குது. தனியாக கல்வி பீடங்கள்னு சொல்லி இருக்குது. அடுத்த வேறு பல்கலைக்கழகங்களில் இப்போ ஒரு மெயின் சப்ஜெக்டாக கொடுத்துட்டு வராங்க எடியூகேஷன். ரைட், ஸோ எதிர்காலங்களில் மேபி டீச்சிங் காலேஜஸ் வந்து இன்னொரு வருடம் கூடுதலாக எடுத்து BED வழங்குறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருது. ரைட், ஸோ டீச்சிங் காலேஜஸ் வந்து இலங்கையில் இருக்கிறது வந்து 19, பல்கலைக்கழகங்கள் 17. இறுதியாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் வவுனியா பல்கலைக்கழகம். ரைட், ஜெஃப்னா யூனிவர்சிட்டியோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட ஒரு பிராந்தியமாக வளாகமாக இருந்தது தான் இந்த வவுனியா பல்கலைக்கழகம். அண்மையில் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது வந்து வவுனியா பல்கலைக்கழகம். ரைட், மிக இளமையான பல்கலைக்கழகமும் வவுனியா பல்கலைக்கழகம். ரைட், ஓகே. ஸோ MEDன்ற டிகிரி வந்து நீங்கள் BED முடித்தால் அடுத்த கட்டம் MEDக்கு போகலாம், மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அல்லது BA BSc டிகிரியில் உள்ள ஆட்கள்
பிஜிடி முடித்ததும் எம்இடிக்கு வரலாம். ரைட். ஸோ இந்த பிஜிடி அப்படின்னு சொல்கிறது வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்த அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு டிகிரி. இது என்னென்றால் வந்து தொழில் தகைமை. ரைட். காலேஜ் முடிச்சுட்டு வரார்கள், டீச்சிங் காலேஜில் வரார்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன், என்டிடி டிகிரி டிப்ளமா வழங்கப்படுது. இது வந்து 2 வகை இருக்குது. ஒன்று தொழில் தகைமை, அடுத்தது கல்வி தகைமை. ரைட். என்டிடியை பொறுத்தவரையில் இது வந்து தொழில் தகைமை. ரைட். நாங்கள் முடிச்சுட்டு போகிற இந்த பிஏபி எல்லாம் வந்து கல்வி தகைமை. ரைட். ஸோ பிஇடி பிஜிடி எல்லாமே வந்து தொழில் தகைமை. ஸோ யூனிவர்சிட்டிஸில் இருந்து போகிற டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து போகிறது வந்து கல்வி தகைமையோட. ரைட். அவங்களோட பேசிக் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, அந்த டிகிரியை நாங்கள் சொல்கிறது வந்து கல்வி தகைமை. ஸோ இந்த தேசிய கல்வியல் கல்லூரிகள் இருக்கிறார்களோட கல்வி தகைமை வந்து உயர்தரம். பல்கலைக்கழக பட்டத்தோடு போகிறார்களோட கல்வி தகைமை வந்து பட்டம். ரைட். ஸோ பல்கலைக்கழகங்கள்ல இருந்து போகிற ஆட்கள் பட்டம் முடிச்சுட்டு ஆசிரியர் தொழிலில் கட்டாயம் 1 வருடம் பூர்த்தி செஞ்சதுக்கு பிறகு பிஜிடிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கேள்வி பார்த்துட்டு இருக்கிறோம். தேசிய கல்வியல் கல்லூரிகளில் வழங்கப்படும் பட்டம் நேஷ்னல் டிப்ளமா இன் டீச்சிங். தேசிய கல்வியலில் தேசிய டிப்ளமா. ரைட். ஓகே. ஸோ ஒரு ஆள் கேட்டிருக்கிறீங்க முதலாவது 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ரைட். முதலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் முதலாவது இலங்கையை கட்டி எழுப்புவோம். 2வது கொஸ்டின் 3வது ஆன்சர். 3வது கொஸ்டின் 2வது ஆன்சர் இசபெல் மார்டின். 4வது 2வது ஆன்சர். 5வது கொஸ்டினுக்கு வந்து 4வது ஆன்சர். 6வது கொஸ்டின் 3வது ஆன்சர். 7வது கொஸ்டின் 2வது ஆன்சர். 8வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் 4வது உலக வங்கி. 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட். ஸோ 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் நவீன கல்வி தத்துவத்தின் தந்தை வந்து ஜோன் டூயி. 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ரணில் விக்ரமசிங்க 2வது ஆன்சர். 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 4வது. ஓகே. ஸோ 12வது கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய கல்வியல் கல்லூரிகள் தொடர்பாக தேசிய கல்வியல் கல்லூரிகள் தொடர்பான நிறைவேற்று அலுவலர் எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவர். ரைட். தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கான பொறுப்பாக இருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தரப்பட்டு இருக்கிற ஆன்சரை பொறுத்தவரையில் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பிரதான நிறைவேற்று அலுவலர் இருப்பார். சில நிறுவனங்களை பொறுத்தவரையில் பணிப்பாளர், சில நிறுவனங்களில் பணிப்பாளர்களோட செயலாளர்கள் இல்லாடி அமைச்சின் செயலாளர், இன்னும் சில நிறுவனங்களில் ஆணையாளர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ரைட். ஸோ தேசிய கல்வியல் கல்லூரிகள் தொடர்பான நிறைவேற்று அலுவலர் வந்து 4வது ஆன்சர் தேசிய கல்வி கல்லூரிகளின் பிரதம ஆணையாளர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். ரைட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலங்கையில் தேசிய கல்வியல் கல்லூரிகள் 19 இருக்குது. ரைட். ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது. இது ஆசிரியர் தொழில் செய்கிற ஆசிரியர்கள்ட வான்மையை விருத்தி செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள். ரைட். இது 8 நிறுவனங்கள் இருக்குது. ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் 22 இருக்குது. இது 3ம் வித்தியாசமானது. ரைட். ஓகே. கல்வி அமைச்சு தெரியும் உங்களுக்கு. கூடுதலாக இலங்கையில் கல்வி தொடர்பான சகல விடயங்களையும் முன்னின்று மேற்கொள்கிறது தான் வந்து கல்வி அமைச்சு. கல்வி அமைச்சரில் மிக பிரதான நிர்வாகியாக இருப்பார் வந்து கல்வி அமைச்சரோட செயலாளர். ரைட். கல்வி அமைச்சர் இல்லை, கல்வி பிரதமரோட செயலாளர். அடுத்தது கல்வி கல்லூரிகளில் தேசிய கல்வி கல்லூரிகளோட பீடாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அந்த கல்வி கல்லூரியோட பிரதான கர்த்தா. ரைட். பிரதானமானவர் தான் வந்து கல்வி கல்லூரிகளில் பீடாதிபதி. ரைட். தேசிய கல்வி நிர்வாக பணிப்பாளர் உங்களுக்கு தெரியும். தேசிய கல்வி கொள்கைகளை உருவாக்குற நிர்வாகம் தான் தேசிய கல்வி நிர்வாகம், NIE. ரைட். ஸோ இந்த NIEக்கு கீழே தான் சகல தேசிய கல்வி கல்லூரிகளும் வந்து இயங்குது. ரைட். பல்கலைக்கழகங்கள் 17 இருக்குது. இந்த பல்கலைக்கழகங்கள் எதுக்கு கீழே இயங்கும்னு சொன்னால் UGC, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த யூனிவர்சிட்டி யூஜிசிக்கு கீழே தான் பல்கலைக்கழகங்கள் இயங்கும், கல்வி கல்லூரிகள் என்ஐஇக்கு கீழே இயங்கும். ரைட், ஓகே. இந்த ஸ்கூல் புக்ஸ் இருக்கிற இந்த புக்ஸ் எல்லாம் உருவாக்குறது. ரைட், அடுத்தது டீச்சர்ஸ்க்கு தேவையான டீச்சர்ஸ் கைட், பாடநூல்கள் அச்சிடுறது எல்லாம் அது தொடர்பான வேலைகளை பார்க்குறது வந்து என்ஐஇ வந்து இருக்கிறது வந்து மஹரகமையில். ஓகே, அடுத்தது பாடசாலை மாணவர்களுக்கு இலவச பாடநூல், சீருடை மற்றும் புலமை பரிசில் என்பன வழங்கப்படுவதன் பிரதான நோக்கம். ரைட், ஸோ இலவச பாடநூல் வழங்கப்படுது. இப்போ 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல், சீருடை 1993ஆம் ஆண்டு, புலமை பரிசில்கள் வந்து உங்களுக்கு தெரியும், புலமை பரிசில் 2-3 வகையில் வழங்கப்படும். ஜனாதிபதி புலமை பரிசில் என்று சொல்லி கொண்டிருக்குது, தரம் 5 புலமை பரிசில் என்று சொல்லி கொண்டிருக்குது. இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதுக்காக நடத்தப்படுதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். ஸோ நடத்தப்படுறதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, மாணவர்களுக்கு வந்து சிறந்த பாடசாலைகளை பெற்றுக் கொடுக்கறது. அடுத்தது, வறிய மாணவர்களுக்கு புலமை பரிசில், அவங்களோட கல்வியை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கான புலமை பரிசிலை வழங்குறது. இது 2 தான் புலமை பரிசில் தரம் 5க்கு வழங்குறதோட நோக்கம். ஓகே, ஸோ இந்த கேள்வி, பாடசாலை மாணவர்களுக்கு இலவச பாடநூல், சீருடை மற்றும் புலமை பரிசில் என்பவன வழங்கப்படுவதன் பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க என்றால், கல்வியில் வந்து சமத்துவத்தை பேணுறதுக்காக தான் இந்த சீருடைகள், பாடநூல் எல்லாமே வந்து இலவசமாக வழங்கப்படுது. ரைட், ஸோ மாணவர்களை ஊக்குவிக்கிறது, இலவச கல்வி வழங்குறது, மாணவர்கள் இடைவிலகலை குறைக்கிறது, இது எல்லாமே வந்து ஆன்சராக வரும். என்றாலும் மிக பொருத்தமானது வந்து கல்வியிட சமத்துவத்தை பேணுறதுக்கு, எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வியை வழங்கணுன்றதுதான் பிரதான நோக்கம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இலங்கையின் கல்வி கொள்கைகளுக்கு அமைவாக பாடசாலை கலை திட்டங்கள் திருத்தப்படுவது. ரைட், எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி கேட்டிருக்கிறார் கேள்வி. கல்வி கொள்கைகள் வந்து 8 வருடங்களுக்கு ஒரு முறை தான் திருத்தப்படும். ஓகே, ஸோ 8 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கல்வி கொள்கைகள் வந்து மாற்றம் செய்யப்படும். இப்போ இருக்கிற கல்வி முறை வந்து மாற்றணும் என்றால் இன்னும் 8 வருடங்களுக்கு பிறகு தான் கல்வி திட்டங்கள் வந்து மாற்றலாம். ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையின் கல்வித்துறையில் இறுதியாக உருவாக்கப்பட்ட சேவை. ரைட், உங்களுக்கு தெரியும், இலங்கை ஆசிரியர் சேவை, நிறைய சேவைகள் இருக்குது. அதிபர் சேவை, ஆசிரியர் ஆலோசகர் சேவை, கல்வியலாளர் சேவை, இதெல்லாம் கல்வித்துறையோட சம்மந்தப்பட்டது. இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. SLPS ஸ்ரீலங்கா பிளானிங் சர்வீஸ், ஸ்ரீலங்கா ஓவர்சீஸ், SLACS ஸ்ரீலங்கா அக்கௌண்டிங் சர்வீஸ், SLICT ஸ்ரீலங்கா ICT சர்வீஸ். ரைட், SLOS, SLFS, SLTES, IRS, ADR அப்படின்னு சொல்லி நிறைய சர்வீஸ் இருக்குது. கல்வியோட சம்மந்தப்பட்ட 4 சர்வீஸ் தான் கீழே தந்திருக்கிறது. ரைட், ஸோ இதில் கேள்வி கேட்குறாங்க, இறுதியாக உருவாக்கப்பட்ட சேவை எது, கல்வித்துறையோட சம்மந்தப்பட்ட சேவைகளில் இறுதியாக உருவாக்கப்பட்டது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இறுதியாக உருவாக்கப்பட்டது பார்த்தீங்க என்றால் 2வது ஆன்சர் இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவை. 3வது ஸ்ரீலங்கா டீச்சர் எடுகேட்டர் சர்வீஸ். ரைட், ஸ்ரீலங்கா டீச்சர் எடுகேட்டர் சர்வீஸ் SLTASன்னு சொல்லக்கூடிய சேவை வந்து 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட்ட ஒரு சர்வீஸ். மற்றது ஸ்ரீலங்கா டீச்சர் சர்வீஸ் பார்த்தீங்க என்றால் ஆசிரியர் சேவை 1994ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டிருக்குது. இல்லை, சர்வீஸ்குள்ளே நிறைய வகைகள் இருக்குது. 2011ஆம் ஆண்டில் தான் பாடசாலை மைய ஆசிரியர்களுக்கு பாடசாலை மையமாக ஆட்சேர்ப்பு செய்கிற நடவடிக்கைகள் இடம்பெற்றது 2011. ஓகே, ஸோ இலங்கை அதிபர் சேவை பார்த்தீங்க என்றால் 2014ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. ரைட், 1885ஆம் ஆண்டு 31வது சுற்று நிறுவத்துக்கு அமைய. அடுத்த சுற்று நிறுவங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ அமுல்படுத்தப்பட்டிருக்கிற சுற்று நிறுவம் 1939ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க சுற்று நிறுவம்.
முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வித்துறையில் முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்ட சுற்று நிறுவனம் 1929ஆம் ஆண்டு முதலாம் இலக்க கல்வி சட்டம் சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கல்வி சட்டங்கள், கல்வியில் உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தொடர்பான கல்விட வரலாறுகள் கூடுதலாக நீங்கள் கல்வி பற்றி பார்க்குற நேரம் கல்விட வரலாறு வந்து இப்போவும் மாறாது. நிறைய பேப்பர்ஸ் நானும் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் கூடுதலாக பேப்பர்கள் பார்க்குற நேரம் நிறைய பிழைகள் இருக்குது. நீங்கள் படிக்கிற நேரம் கேள்விகளை பார்க்குறத அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கண்டா நீங்கள் இது போட்டி பரீட்சை உங்களோட நிறைய பேர் போட்டிடுவாங்க, அதுக்குள்ளே தான் உங்களை தெரிவு செய்ய போகிறாங்க. ரைட். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், தேடி படிங்க. கல்விட வரலாறு வந்து இப்பயும் மாறாது. ரைட். பழைய வரலாறு பழைய விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். கல்விட புள்ளி விவரங்கள் மட்டும் பார்க்குற நேரம் புதிய விஷயங்கள். ரைட். இப்போ இலங்கையில் பாடசாலைகள் எத்தனை இருக்குது? ரைட். இது 10,057 லாஸ்ட் இயரில் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்த சுற்று நிறுவனத்தில் இருக்குது 10,047 பாடசாலைகள். அதில் எத்தனை பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள்? எத்தனை தேசிய பாடசாலைகள் இருக்குது? ரைட். 396 9,651 மாகாண பாடசாலைகள் இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். ரைட். ஸோ இப்படியான விஷயங்கள் கல்வியோடு சம்மந்தப்பட்ட புள்ளி விவரங்கள் வந்து அண்மையில் உள்ளதை பார்த்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறப்போகிறல்ல. ரைட். கல்வி வரலாறு எல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இலவச கல்வியோட தந்தை வந்து யார்? கண்ணங்கரா தான். அது மாறப்போகிறல்ல. ஸோ ரீசண்டாக நடந்த முக்கியமான மாற்றங்களை மட்டும் புள்ளி விவரங்களை கட்டாயம் சரியாக பார்த்துக்கோங்க. ரைட். ஓகே. ஸோ இலங்கையிட கல்வித்துறையில் இறுதியாக உருவாக்கப்பட்ட சேவை வந்து இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவை. அடுத்து இலங்கை கல்வியலாளர் சேவை SLEAS அப்படின்னு சொல்லி ஒரு சேவை இருக்குது. டிரெக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், கலாப்ப டிரெக்டர்ஸ் மாதிரிலாம் இதுக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ இந்த சேவை பார்த்தீங்க என்றால் 1999ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. ரைட். ஆசிரியர் சேவை 1994ஆம் ஆண்டு, கல்வியலாளர் சேவை SLEAS 1999ஆம் ஆண்டு, 1070 கீழ் 13 சொல்லக்கூடிய சுற்று நிறுவனத்துக்கு அமைய 1999ஆம் ஆண்டு கல்வியலாளர் சேவை உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது அதிபர் சேவை 2014ஆம் ஆண்டு, ஆசிரியர் ஆலோசகர் சேவை 2017ஆம் ஆண்டு. ஸோ அண்மையில் உருவாக்கப்பட்ட சேவை என்றால் வந்து அது ஆசிரியர் ஆலோசகர் சேவை, ஸ்ரீலங்கா டீச்சர் அட்வைசர்ஸ். ரைட். ஓகே. அடுத்த கேள்வி, இலங்கை பாடசாலைகளில் வழங்கப்படும் போசாக்கு திட்டத்தின் தொனிப்பொருள். ரைட். உங்களுக்கு தெரியும் பாடசாலைகளில் அதிகமான பாடசாலைகளில் போசனை உணவுகள் வந்து வழங்கப்படுது. மாணவர்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் பேச்சு சேரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போசாக்கு திட்டங்கள் இது அண்மை காலங்களில் மட்டுமல்ல, கல்வியோட வரலாறு எடுத்து பார்த்தீங்க என்றால் அந்த காலத்திலிருந்தே வந்து இந்த போசாக்கு திட்டங்கள் வந்து வழங்கப்பட்டு வந்திருக்குது. சில காலம் பால் பேக்கெட் வழங்கினாங்க, இன்னும் சில காலம் பிஸ்கட் பேக்கெட், அடுத்தது சாப்பாடு, சோறோட சில மரக்கறிகள். இப்போ வழங்கப்படுறதெல்லாம் வந்து ஆரோக்கியமான சாப்பாடுகள் அவங்களே கொடுத்திருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் மண்டே என்ன வழங்கணும், டியூஸ்டே என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு மாணவருக்கு நான் நினைக்கிறேன் 110 ரூபாய் வந்து ஒரு சாப்பாட்டுக்கு செலவாகுது. ரைட். அரசாங்கம் ஒரு நாளைக்கு 110 ரூபாய் வந்து செலவழிக்குது. இந்த போசாக்கு திட்டம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட சுற்று நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டோட 10ஆம் இலக்க சுற்று நிறுவனம். ஓகே. ஸோ கேள்விக்குள்ள வருவோம். இலங்கை பாடசாலைகளில் வழங்கப்படும் போசாக்கு திட்டத்தின் தொனிப்பொருள் யாது? ரைட். ஸோ ஆன்சர், இரண்டாவது ஆன்சர் ஆரோக்கியமான மாணவர், சுறுசுறுப்பான மாணவர் சமூகம். ரைட். ஆரோக்கியமான மாணவர், சுறுசுறுப்பான மாணவர் சமூகம். ஸோ கீழே இருக்கிற இந்த அறிவார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் இருந்தால் ஒட்டோவாக வந்துடும். நீங்கள் படிச்சிருப்பீங்க ப்ளூமின் தேவை கோட்பாடுன்னு சொல்லி. ஸோ தேவை கோட்பாடுகளில் அடிப்படையில் இருக்கிறது வந்து இந்த அடிப்படை தேவைகள் தான். ஸோ அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அடுத்த தேவைகள் வந்து ஒட்டோவாக ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே. ஸோ பாடசாலைகளில் வழங்கப்படுற போசாக்கு திட்டத்திட தொனிப்பொருள் ஆரோக்கியமான மாணவர், சுறுசுறுப்பான மாணவர் சமூகம். ஓகே. அடுத்த கேள்வி, 2026ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தின் பிரதான நோக்கம்.
ரைட். 2026ஆம் ஆண்டினுடைய கல்வி சீர்திருத்தத்தில் பிரதான நோக்கம் ஆன்சர் 4வது தரமான சமத்துவமான மற்றும் திறன்சார் கல்வியை உருவாக்கல். ரைட். திறன்சார் கல்வி மீன் எதிர்காலத்தில் இந்த தொழிலும் இலவச கல்வி அரசாங்கம் தந்து இலவசமாக தொழிலும் தரணும்ன்ற கன்செப்ட் இல்லாமல் நீங்கள் படித்து முடிஞ்சு வெளியேறினோன்னே நீங்கள் நிறைய ஸ்கில்ஸோட வெளியேறுவீங்க. ரைட். அதுதான் 2026ஆம் ஆண்டோட கல்வி திட்டம். ஸோ அந்த ஸ்கில்ஸை வச்சு மீன்ஸ் நீங்கள் ஆண்டர்ப்ரீனியர்ஸாக உருவாகிறதுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி திட்டம் தான் இது. ரைட். ஸோ இந்த கல்வி திட்டம் ஓகே. ஸோ 4வது ஆன்சர் தரமான சமத்துவமான மற்றும் திறன்சார் கல்வியை உருவாக்குதல். ஓகே. கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வகுப்புகள் எவை? ரைட். எது அல்லது எவை? இப்படியான கேள்விகள் வார நேரம் எதுன்றது ஒன்றாக இருக்கும், எவைன்றது பல விஷயங்களை சொல்கிறதாக இருக்கும். ரைட். முதல் 2 ஆன்சர்ஸையும் பார்த்தீங்க என்றால் தனி இருக்கும், எதுன்ற கேள்விக்கு விடையாக இருக்கும். எவைன்று வரக்கூடிய கேள்வி வந்தால் அதுக்கு 3, 4வது ஆன்சர்ஸ் விடையாக வரும். ஸோ 2026ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட இருந்த வகுப்புகள் தரம் 1, தரம் 6, தரம் 10 நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கைவிட்டு ஸோ லாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கப்பட்டது தரம் 1, தரம் 6. ஆனாலும் 2026ஆம் ஆண்டு தற்போது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்ட வகுப்பு தரம் 1 மட்டும். ரைட். ஸோ இதில் தரம் 1க்கு எத்தனை பாடங்கள் இருக்குது? ரைட். தரம் 6ல் என்னென்ன மாதிரியான பாடங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்குது. ஸோ தரம் 1க்கு 15 பாடங்கள் வரும்னு நினைக்கிறேன். தரம் 6க்கு ரைட். ஓகே. ஸோ இந்த கல்வி திட்டம் பற்றி பேசுகிற 2026ஆம் ஆண்டோட கூடுதலாக தனியாக ஒரு செஷனே செய்யலாம். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டைம் இருந்தாலும் எதிர்காலத்தில் பாப்போம், இல்லைன்றால் தேடி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது ரிலேட்டடான கேள்விகள் வரலாம். கூடுதலாக இந்த கல்வி திட்டம் திறன் சார்ந்த மாணவர் சமூகத்தை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி திட்டம். ரைட். ஓகே. ஸோ அழகான ஒரு கல்வி திட்டம் 6ஆம் ஆண்டுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய திட்டங்கள் வெற்றிகரமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த திட்டங்கள் ஒன்று தான் இந்த 2026ஆம் ஆண்டு கல்வி திட்டமும். ரைட். ஸோ தரம் 1க்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் மேபி தரம் 6க்கு வரலாம், அல்லது அடுத்த வருடத்தில் இருந்து தரம் 6க்கு நடைமுறைப்படுத்தப்படலாம். ஸோ தரம் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைய 2031ஆம் ஆண்டு ஓஎல் பரீட்சையும் ஏஎல் பரீட்சை 2032ஆம் ஆண்டும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஓகே. 19வது கேள்வி, ஊவா மாகாணத்தின் தேசிய மலர் எது? ரைட். ஊவா மாகாணத்தில் தேசிய மலர்கள் உங்களுக்கு தெரியும். நாட்டுக்கு ஒரு தேசிய மலர் இருக்குது, நாகமலர். ஸோ அதே மாதிரி 9 மாகாணங்களுக்கு மாகாண கொடிகள் இருக்குது. அந்த மாகாணங்கள் எந்தெந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாகாணத்துக்குமாக உருவாக்கப்பட்ட மலர்கள் இருக்குது. ரைட். ஸோ இந்த 19வது கேள்வி லாஸ்ட்டாக ஊவா மாகாணத்தில் நடந்த எக்ஸாம் பேப்பரில் வந்த கேள்வி. ரைட். ஊவா மாகாணத்தில் தேசிய மலர் எது? இதுக்கு ஆன்சர் 2வது ஆன்சர் குருளுராஜ, தமிழில் நரிவால் ஓக்கிட் அப்படின்னு சொல்லப்படும். ஓகே. ஸோ வெசக் ஓக்கிட் பார்த்தீங்கன்றால் அடுத்த 9 மாகாணங்கள்டையும் தேசிய மலர்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெசக் ஓக்கிட் அப்படின்னு சொல்கிறது சப்ரகமுவ மாகாணத்தினுடைய தேசிய மலர். ஓகே. குருளுராஜ ஊவா மாகாணம் அகல அப்படின்னு சொல்கிறது தமிழில் ரெசல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வட மத்திய மாகாணத்தினுடைய தேசிய மலர். அடுத்தது 4வது ஹீன் போவிட்டியா, இது தென் மாகாணத்தினுடைய தேசிய மலர். ஓகே. ஸோ அது இல்லாமல் மத்திய மாகாணத்தினுடைய தேசிய மலர் பெருஞ்சிவப்பு மலர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலர். எட்டேரியான்னு சொல்லக்கூடியது வட மேல் மாகாணத்தினுடைய தேசிய மலர். அடுத்தது மேல் மாகாணத்தினுடைய தேசிய மலர் வெள்ளை தாமரை. ரைட். அடுத்தது
வடக்கு மாகாணத்தினுடைய தேசிய மலர் காட்டு மல்லிகை. கிழக்கு மாகாணத்தினுடைய தேசிய மலர் நீலத்தாமரை இல்லாடி கொடமானெல் அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் சொல்லுவாங்க. ஸோ மேபி மாகாணம் சார்ந்ததாக வந்தால் குறித்த அந்த மாகாணத்தினுடைய சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரலாம். அப்படி இல்லைன்றால் இந்த மாதிரி பொதுவாக ஒரு கேள்வி வரலாம். ஸோ 19வது கேள்விக்கு ஆன்சர் குருளு ராஜு. ஓகே, அடுத்தது மத்திய மாகாண ஆளுநர் யார்? ரைட். 20வது கேள்வி, மத்திய மாகாணத்தினுடைய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்றால் கீர்த்தி தென்னக்கோன். 3வது ஆன்சர். பிஎஸ்எம் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர். ரைட், இவர் வடக்கு மாகாண ஆளுநர். அடுத்து வில்லி கமகே வந்து தென் மாகாண ஆளுநர். சரத் ஏக்கநாயக்க வட மத்திய மாகாண ஆளுநர். ரைட். ஊவா மாகாண ஆளுநர் வந்து மைத்ரி குணரத்ன. ஓகே, எது திரும்ப சொல்லணும் சொல்லி மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, மலர்கள் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. வெசாக் ஓக்கிட் அப்படின்னு சொல்கிறது சப்ரகமுவ மாகாணத்தினுடைய தேசிய மலர் வெசாக் ஓக்கிட். குருளு ராஜ இல்லாடி நரிவால் ஓக்கிட்டுன்னு சொல்கிறது ஊவா மாகாணம். அகல இல்லாடி ரெசல் பூ அப்படின்னு சொல்கிறது வட மத்திய மாகாணம். ஹீன் போவிட்டியான்னு சொல்கிறது வந்து தென் மாகாணத்தினுடைய தேசிய மலர். ஓகே, அடுத்தது பெருஞ்சிவப்பு பூ. ரைட், பிக் ரெட் ரோஸ்ன்னு சொல்கிறது இது வந்து மத்திய மாகாணத்தினுடைய தேசிய மலர். அடுத்தது எக்டேரியா அப்படின்னு சொல்லி ஒரு மலர் இருக்குது. இது வடமேல் மாகாணத்தினுடைய தேசிய மலர் எட்டேரியா. மேல் மாகாணத்தினுடைய தேசிய மலர் வெள்ளை தாமரை. கிழக்கு மாகாணத்தினுடைய தேசிய மலர் கொடமானில் இல்லாடி நீலத்தாமரை. வடக்கு மாகாணத்தினுடைய தேசிய மலர் காட்டு மல்லிகை. ஓகே, வடமேல் மாகாணத்தினுடைய ஆளுநர் வந்து ஏஜேஎம் முசம்மில். மத்திய மாகாணத்தினுடைய ஆளுநர் கீர்த்தி தென்னகோன். வில்லி கமகே வந்து தென் மாகாணத்தினுடைய ஆளுநர். பிஎஸ்எம் சார்ல்ஸ் வட மாகாண ஆளுநர். சரத் ஏக்கநாயக்க வட மத்திய மாகாணத்தினுடைய ஆளுநர். ஓகே, ஓகே, 1 minute. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, தேசிய கல்வி நிறுவகம் அமைந்துள்ள இடம். தேசிய கல்வி நிறுவகம் அமைந்துள்ள இடம் எங்க? தேசிய கல்வி நிறுவகம் அமைந்துள்ள இடம் ஓகே, மகரகம. தேசிய கல்வி நிறுவகம் அமைந்துள்ள இடம் வந்து மகரகம. ஓகே, மகரகமையில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் உங்களுக்கு தெரியும், தேசிய புற்றுநோய் வைத்தியசாலை இருக்குது. பத்தரமுள்ள பார்த்தீங்கன்றால் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சுக்கள் இருக்கிற இடம் பத்தரமுள்ள. ஓகே, கல்வி உயர்கல்வி அமைச்சு இருக்கிற இடம் பத்தரமுள்ள. நிறைய தெரியும் டிவி ஸ்டேஷன்ஸும் வந்து நிறைய பத்தரமுள்ளையில் இருக்குது, சேனல்ஸ். ரைட். ஓகே, அடுத்தது நாவலை வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியோட திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிரதான கிளை இருக்கிறது வந்து நாவலை. ஹோமாகம வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் எதுக்குன்றால் இலங்கையினுடைய நெனோ தொழில்நுட்ப நிறுவனம் இருக்கிறது வந்து ஹோமாகமையில். ஓகே, அடுத்த கேள்வி, தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது 1987 ஆண்டு. ரைட். ஸோ 1985 ஆண்டு தேசிய கல்வி சட்டம், கல்வி நிர்வாக சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. 1985 தேசிய கல்வி நிர்வாக சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. 1985 தேசிய கல்வி நிர்வாக சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு.
அடுத்து 1945 இலவச கல்வி, 1993 சீருடை, 1980 இலவச பாடநூல்கள். ரைட், இலவச பாடநூல் விநியோகம் செஞ்சது 1980ஆம் ஆண்டில். ஓகே. என்ன யூனிஃபார்முக்கு பதிலாக பண வவுச்சர் 1993 சீருடை வழங்கப்படுது. அதுக்கு பதிலாக கேஷ் வவுச்சர் வழங்கப்பட்டது 2015ஆம் ஆண்டு. ஓகே ஓகே 23வது கேள்வி. உலகின் மிக விலையுயர்ந்த நகரமாக தொடர்ந்தும் 3வது தடவையாகவும் தெரிவு செய்யப்பட்ட நகரம் எது? ரைட், இது ஒரு பொது அறிவு கேள்வி. அண்மையில் நீங்கள் கூடுதலாக கேள்விப்பட்டிருக்க கூடும். ரைட், ஓகே. முதலாவது ஆன்சர் ஜெனீவா, 2வது கெய்ரோ, 3வது லிமா, 4 சிங்கப்பூர். ஜெனீவா உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய நிறைய அமைப்புகள் இருக்குது. யூனிசெஃப், யுனெஸ்கோ, ரைட், IMF, இப்படியான நிறைய சர்வதேச அமைப்புகள் இருக்குது. அடுத்தது சர்வதேச மாநாடுகள் நிறைய இருக்குது. இந்த பிம்ஸ்டெக், சாக், ரைட், நேட்டோ, இப்படியெல்லாம் நிறைய அமைப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த அமைப்புகள் மாநாடுகள் ரிலேட்டடான காமன்வெல்த் மாநாடுகள் எல்லாம் அண்மையில் நடக்கவும் இருக்குது. ரைட், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேபி கேள்வி வரலாம். என்றால் அண்மையில் இலங்கையில் கூட மாநாடுகள் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. உலகத்தில் வேறு நாடுகளில் இந்த டைமில் மாநாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. ரைட், ஓகே. ஸோ ஜெனீவா பார்த்தீங்கன்றால் உலகத்தினுடைய அதிகமான அமைப்புகளோட தலைநகரங்கள் ஜெனீவாவில் இருக்கும். ரைட், கெய்ரோ உங்களுக்கு தெரியும், ஈஜிப்ட தலைநகரம் கெய்ரோ, எகிப்த தலைநகரம். இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்குது. தாரிப் சதுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான சதுக்கம் கெய்ரோவில் அமைஞ்சிருக்குது. ரைட், அடுத்த லிமா உங்களுக்கு தெரியும், பேரூன்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய தலைநகரம். ரைட், சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் இலங்கையை விட மோசமான நிலையிலிருந்து இன்றைக்கு இருக்கிற நிலை வரைக்கும் சிங்கப்பூர் வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், நிறைய படிச்சிருப்பீங்க வரலாறுகளில். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சரும் கூட சிங்கப்பூர். உலகின் மிக விலையுயர்ந்த நகரமாக தொடர்ந்தும் 3வது தடவையாகவும் 3 வருஷம் தொடர்ந்து 2026, 25, 24ஆம் ஆண்டுகளில் உலகத்தினுடைய மிக விலையுயர்ந்த நகரமாக பதிவு செய்யப்பட்ட நகரம் சிங்கப்பூர். ரைட், ஸோ அதுக்கான காரணம் சிங்கப்பூரில் வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபார்ம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. ரைட், அந்த வெர்டிக்கல் ஹொரிசான்டல் வெர்டிக்கல் கிடையான அமைப்பில் இருக்கிற ஒரு ஃபார்ம் உண்டு. அடுக்கப்பட்டு மேலே மேலே என்ன செய்வாங்கண்டா பயிர்ச்செய்கைகள் செய்வாங்க. கூடுதலாக வந்தாங்க கீரை வகையினம் நடப்படும். சிங்கப்பூரோட தேவைக்கு மேலதிகமாக கிட்டத்தட்ட 2000 டன் கீரை உற்பத்தி செய்யப்படுது அந்த கிரீன் ஃபைத்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்டிக்கல் ஃபார்மில். ஸோ 2026ஆம் ஆண்டு தான் இது திறக்கப்பட்டதும் ஒரு சிறப்பான அம்சம். ரைட், ஸோ உலகத்தினுடைய மிக விலையுயர்ந்த நகரமாக தொடர்ந்து 3வது தடவையாகவும் தெரிவு செய்யப்பட்ட நகரம் சிங்கப்பூர். ஓகே, ஸோ அடுத்தது ஒலிம்பிக் 2026ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள நாடு எது? ரைட், ஓகே. இந்த ஒலிம்பிக் போட்டிகளோட வரலாறு எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கிற நாடு, இந்த தந்திருக்கிற 4 ஆன்சருமே வந்து இலங்கையில் உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் போட்டிகள் நடத்தப்படுற இல்லாட்டி நடக்கக்கூடிய நாடுகள். ரைட், ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கை. உங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கான ICC T20 போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்குது இந்தியாவிலையும் இலங்கையிலையும். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தாலியில் தான் 2026ஆம் ஆண்டுக்கான வின்டர் ஒலிம்பிக்ஸ் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. ஆன்சர் வந்து இத்தாலி. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா FIFA உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்தில் மிக ஃபேமஸான விளையாட்டு, உலகத்தில் அதிகமான ரசிகர்களை கொண்ட விளையாட்டு தான் ஃபுட்பால். ஸோ ஃபுட்பாலோட இந்த தேசிய போட்டி தான் வந்து FIFA. இந்த FIFA 2026ஆம் ஆண்டுக்கான FIFA கால்பந்து போட்டிகள் அமெரிக்காவில் நடைபெற இருக்குது. அடுத்தது ஜப்பான் பார்த்தீங்கன்றால் 2026ஆம் ஆண்டுக்கான ஏஷியன் கேம்ஸ், ரைட், ஆசிய நாடுகளுக்கான போட்டிகள்
இதில் ஆசிய நாடுகள் மற்றும் பங்கு கொள்ளும். இந்த ஆசிய நாடுகளுக்கான போட்டிகள் 2026ஆம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற இருக்கு. ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து உலகத்தினுடைய அனைத்து நாடுகளில் இருந்தும் மக்கள் போட்டியாளர்கள் பங்கு கொள்ளலாம். ஓகே, ஆசிய நாடுகள் ஏஷியன் கேம்ஸில் ஆசிய நாடுகள் மாத்திரம் பங்கெடுப்பாங்க. ஃபீஃபாவை பொறுத்தவரையில் இதுலேயும் உலகத்தினுடைய மிக முக்கியமான நாடுகள் வந்து பங்கு கொள்வாங்க. மிகச்சிறந்த வீரர்களாக உங்களுக்கு தெரியும், ரொனால்டோ, மெஸ்ஸி எல்லாம் மிகச்சிறந்த கால்பந்து வீரர்கள். ரைட், ஓகே. ஒரு கேள்வி வந்துருந்துச்சு ஒரு எக்ஸாம் பேப்பரில், ரொனால்டோ வந்து எந்த நாட்டுக்காக வந்து கால்பந்து போட்டிகள் விளையாடுறாங்கன்னு சொல்லி. ரைட், ஸோ அடுத்தது விளையாட்டு போட்டிகள் வர நேரம் ஒவ்வொரு விளையாட்டுலையும், இப்போ கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா கிரவுண்டில் 11 பேர் இருப்பாங்க, டீமில் 15 பேர் இருப்பாங்க, கிரவுண்டில் விளையாடக்கூடியவங்க 11 பேர். இந்த மாதிரி ஃபுட்பால், நெட்பால், வாலிபால், இப்படி எல்லா போட்டிகளுக்கும் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். இதில் சரி ஒரு கேள்வி வரலாம். ஆனாலும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளும் கிரவுண்டுள்ளுக்கு எத்தனை பேர் விளையாடலாம், எத்தனை பேர் கிரவுண்டுள்ளுக்கு ப்ளே பண்ணுவாங்கன்ற விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நடந்த ஊவா மாகாண பேப்பரில் இப்படி ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. ரைட், ஓகே. அடுத்தது, ஆசிய விளையாட்டு போட்டிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஓகே, திரும்பவும் சொல்லுன்னு 2026ஆம் ஆண்டுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கிறது இத்தாலியில், ஒலிம்பிக் போட்டிகள். ஓகே, அடுத்த பேரா ஒலிம்பிக்னு சொல்லி ஒரு போட்டி இருக்குது. இது விசேட தேவையுடைய விளையாட்டு வீரர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு போட்டி தான் பேரா ஒலிம்பிக்ஸ். ரைட், ஓகே. அடுத்தது, இந்தியா மற்றும் இலங்கை அணிகளில் ஐசிசியினுடைய T20 போட்டிகள் நடைபெற்று கொண்டு வருது. கிரிக்கெட், அமெரிக்காவில் ஃபீஃபா 2026ஆம் ஆண்டுக்கான கால்பந்து போட்டிகள் நடைபெற இருக்குது. ஜப்பானில் 2026ஆம் ஆண்டுக்கான ஏஷியன் கேம்ஸ் ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்குது. இது இல்லாமல் காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. ரைட், ஸோ இதெல்லாம் ஓகே. அடுத்த கேள்வி, ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் 4வது ஆன்சர். ரைட், கூடுதலாக நாங்கள் இப்போ மேலே சொன்ன இந்த ஃபீஃபா, பொதுநலவாய போட்டிகள், காமன்வெல்த் கேம், ஏஷியன் கேம்ஸ் எல்லாமே கூடுதலான சர்வதேச விளையாட்டு போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். ஓகே, அடுத்தது, ஆசிய விளையாட்டு போட்டிகள் தொடங்கிய ஆண்டு. 26வது கேள்வி, ஆசிய விளையாட்டு போட்டிகள் 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ரைட், 1924ஆம் ஆண்டு வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. 1951 வந்து ஆசிய விளையாட்டு போட்டிகள். ரைட், அடுத்தது 1960ஆம் ஆண்டு பேரா ஒலிம்பிக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், பேரா ஒலிம்பிக்ஸ் வலது குறைந்தோருக்காக இல்லாட்டி விசேட தேவையுடையோருக்காக நடத்தப்படுற ஒலிம்பிக் போட்டிகள். ரைட், 1960ஆம் ஆண்டு இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஒலிம்பிக் போட்டிகள் 1901ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு முதலாவது போட்டி. 1930ஆம் ஆண்டு ஃபீஃபா கால்பந்து போட்டிகள் நடைபெற்றுச்சு. ஓகே, ஸோ ஆசிய விளையாட்டு போட்டிகள் 1951ஆம் ஆண்டு. ஓகே, ஒரு ஆள் கேட்டிருக்கிறாங்க, கிரிக்கெட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சின்னு சொல்லி. கிரிக்கெட், சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் 16ஆம் நூற்றாண்டுகளிலே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. ஆங்கிலேயர்களால் தான் அதிகமாக இங்கிலாண்டில், வேர்ல்ட்ஸில் தான் கூடுதலாக இந்த போட்டிகள் நடைபெற்றுச்சு. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட போட்டி. இங்கிலாந்துடைய சர்வதேச விளையாட்டும் கிரிக்கெட் தான். ரைட், ஸோ இந்த கிரிக்கெட் போட்டி 16ஆம் நூற்றாண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது. 17, 18, 19ஆம் ஆண்டுகளில் இது கூடுதலான ரசிகர்கள்ட வரவேற்பு பெற்றதுனால அதிகமான உலக நாடுகளில் கிரிக்கெட் ஒரு சர்வதேச போட்டியாக விளையாடப்படுது. ரைட், இந்த கிரிக்கெட் போட்டிகளை நடத்துகிற நிறுவனம் ஐசிசி. ரைட், ஸோ 1877ஆம் ஆண்டு முதலாவது டெஸ்ட் போட்டி நடத்தப்பட்டிருக்குது. சரியா? ஸோ ஓகே, 2003ஆம் ஆண்டுகளில் T20 சர்வதேச போட்டிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த T20 சர்வதேச போட்டிகளில்
ஐசிசி T20 வேர்ல்ட் கப் தான் ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் தற்பொழுது நடந்துட்டு இருக்குது. இந்த T20 முதலாவது போட்டி இங்கிலாந்து நாட்டினுடைய மகளிர் அணிக்கும் நியூசிலாந்து நாட்டினுடைய மகளிர் அணிக்கும் 2004ஆம் ஆண்டில் வேர்ல்ட்ஸில் நடந்துச்சு. 2003 தான் T20 கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ரைட், ஓகே. ரைட், ஸோ 16ஆம் நூற்றாண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டாலும் பிற்காலங்களில் அது இன்னும் கூடுதலான நாட்டு பார்வையாளர்களை கவர்ந்ததன் காரணமாக இந்த போட்டிகள் சர்வதேச ரீதியாக நடைபெற்று வருது. இந்த முறை சர்வதேச போட்டியில் பார்த்தீங்கன்னாலும் உலகத்தினுடைய நிறைய நாடுகள், கென்யா, ரைட், அந்த மாதிரியான நிறைய நாடுகள் வந்து இத்தாலி எல்லாமே வந்து சர்வதேச போட்டிகள், நெதர்லாந்து, அயர்லாந்து மாதிரியான நாடுகள் கூட இந்த முறை சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடுது. அடுத்தது கால்பந்து போட்டிகள், ஃபீஃபா உலகக்கிண்ண சர்வதேச கால்பந்து போட்டிகள் அமெரிக்காவில் நடைபெற இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த கால்பந்து போட்டிகளில் விளையாடுறதுக்கு தெரிவு செய்யப்பட்ட மிகச்சிறிய நாடு வந்து குரோக்கோ. ஓகே, சார்க் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம், ரைட். முதலாவது இந்தியா, மீபே, கொழும்பு, ஜப்பான். ரைட், இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்க என்றால் உலகத்தில் அதிகமான பல்கலைக்கழகங்கள் இருக்கிற ஒரு நாடு. ரைட், ஸோ இந்தியாவில் தான் அதிகமான பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்தியாவினுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி தேசிய சர்வதேச பல்கலைக்கழகம். ஓகே, அதிகமான மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். ரைட், அதோட முதலாவது உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம், உலகத்தில் முதலாவது உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இத்தாலியில் உருவாக்கப்பட்டது, பொல்கோனான்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். ஓகே, ஸோ சார்க் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. மீபே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தெற்காசியாவில் இருக்கிற ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் மீபே. ஓகே, தெற்காசியாவில் இருக்கிற ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் தான் மீபே. எஸ், முதலாவது இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது பல்கலைக்கழகம் சிலோன் பல்கலைக்கழகம். ஓகே, லாஸ்ட்டாக உருவாக்கப்பட்டது வவுனியா பல்கலைக்கழகம். ஓகே, அடுத்தது கொழும்புல இருக்கிற நிறைய பல்கலைக்கழகங்கள், இலங்கையினுடைய நிறைய பல்கலைக்கழகங்கள் கொழும்புல இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஜப்பானில் பார்த்தீங்க என்றால் சர்வதேச யுனைடெட் நேஷன்ஸ் என்ன யுஎன்ஓயினுடைய பல்கலைக்கழகம் இருக்கிறது வந்து ஜப்பானில். யுஎன்ஓட பல்கலைக்கழகம், ரைட், யுஎன் பல்கலைக்கழகம் ஜப்பானில் இருக்குது. சார்க் பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருக்குது. இல்லை, உலகத்தில் முதலாவது உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இத்தாலியில் இருக்குது. மீபேன்றது தெற்காசியாவில் இருக்கிற ஆசிரியர்களுக்காக பயிற்சி வழங்கக்கூடிய பயிற்சி நிலையம் தெற்காசியாவில் இருக்கிறது. ரைட், ஓகே. கொழும்பு பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும். இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்களில் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கிறது வந்து முதலாவது பேராதேனி, ரெண்டாவது கொழும்பு வரும் இந்த லிஸ்ட்டில். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, இலங்கையில் அதிகளவு காணப்படும் பாடசாலை வகை. ரைட், ஆல்ரெடி நான் இந்த புள்ளி விவரங்கள் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இலங்கையில் அதிகமாக பாடசாலை வகை டைப் 3 பாடசாலைகள் தான் காணப்படுது. ரைட், ஓகே. இலங்கையில் அண்மைய புள்ளி விவரங்களோட படி 2025ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களோட படி இலங்கையில் 10,047 பாடசாலைகள் இருக்குது. இதில் 396 பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள். அடுத்த எல்லா பாடசாலைகளும் கிட்டத்தட்ட 9,651 பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள். தேசிய பாடசாலைகளுக்கும் மாகாண பாடசாலைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தேசிய பாடசாலைகளை வந்து நேஷ்னல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கும் இயங்கக்கூடிய பாடசாலைகள், மாகாண பாடசாலைகள் வந்து அந்த மாகாணத்துக்கு கீழே இயங்கக்கூடிய பாடசாலைகள். ஓகே, 1AB அப்படின்னு சொல்கிறது 1C பாடசாலைகள் என்றால் உயர்தரத்தில் கலை வர்த்தக பிரிவுகள் இருக்கிற பாடசாலை வந்து 1C. ரைட், ஆர்ட்ஸும் காமர்ஸும் இருக்கிறது. ஆர்ட்ஸ் காமர்ஸோட மேத்ஸ், சயின்ஸ், இடெக், பிடெக் இருக்கிறது வந்து 1AB பாடசாலைகள்.
ரைட். அடுத்தது டைப் 2 டைப் 3 பாடசாலைகள் இருக்குது. டைப் 2ன்றது வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸ், டைப் 3 வந்து செகண்டரி ஸ்கூல்ஸ். 6 to 11 வரைக்கும் மான பாடசாலைகள் தான் டைப் 3க்குள்ளே வரும். இந்த வகையான பாடசாலைகள் தான் மிக அதிகமான பாடசாலைகள். இதெல்லாம் எத்தனை பாடசாலைகள் இருக்கிறன்றது வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. அடுத்தது இலங்கையில் அதிக காலம் கல்வி அமைச்சராக இருந்தவர் வந்து பதியுதீன் மஹ்மூத் அவர்கள். அடுத்து விஜயதாச ராஜபக்ஷ நுகேவெல அகில விராஜ் காரியவசம். ரைட். ஸோ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். பதியுதீன் மஹ்மூத் இதில் தந்திருக்கிற கேள்வியோட ஆன்சர் படி. ஓகே. அடுத்தது நுகேவெல நுகேவெல தெரியும். இலங்கையிட சுதந்திர இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சர் தான் நுகேவெல. அடுத்தது விஜயதாச ராஜபக்ச சொல்லக்கூடியவர் இலங்கையில் மிக குறுகிய காலம் கல்வி அமைச்சராக இருந்தவர். அடுத்தது அகில விராஜ் காரியவசம் உங்களுக்கு தெரியும். அது அண்மையில் கேள்விப்பட்ட ஒரு பேர். இவர் தான் இந்த 2026ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2022களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது. இப்படி ஒரு கல்வி சீர்திருத்தம் வரணும்னு சொல்லி மெயினாக நின்ற ஒரு கல்வி அமைச்சர். ரைட். அகில விராஜ் காரியவசம். அடுத்த கேள்வி இலங்கை 14வது கேள்வி. அமைவாக பாடசாலை கலை திட்டங்கள் திருத்தப்படுவது வந்து 8 வருடங்களுக்கு ஒரு முறை. ஓகே. ஓகே. 30வது கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி 30வது. ஓகே. இலங்கையில் உள்ள கல்வி வலயங்களோட எண்ணிக்கை 99 100. ஓகே. இலங்கையில் உள்ள கல்வி வலயங்களோட எண்ணிக்கை அண்மைய தரவுகளின்படி ஓகே 100 கல்வி வலயங்கள் இருக்குது. 100வது ஆரம்பத்தில் இருந்தது 99. 100வது கல்வி வலயமாக வந்தது வந்து கிளிநொச்சி. கிளிநொச்சி கல்வி வலயம் தான் 100வது கல்வி வலயம். அடுத்தது இன்னொரு கல்வி வலயம் இருக்குது. வலயத்துக்குள் இன்னொரு கல்வி வலயம் ஞாபகம் வர நேரம் சொல்கிறேன். 312 கல்வி வலயங்கள் இருக்குது. என்ன இந்த பாடசாலைகளோட புத்தகங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறதும் வலயக்கல்வி பணிமனைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கல்வி சார்ந்த ஒரு நிறுவனம் வலயக்கல்வி பணிமனையோடு தான் கூடுதலாக தொடர்பில் இருக்கும். கொட்டாஷன்னு சொல்கிற கொட்டாஷ ஜோனுக்கு கீழே இருக்கிறது தான் கொட்டாஷ. இது 312 இருக்குது இலங்கையில். ஓகே. ஓகே. அடுத்தது NVQ தேசிய தொழில் தகைமை மட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு வந்து உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து. ரைட். உலகத்தில் மிக ஃபேமஸான சிறந்த கல்வி முறைன்னு சொல்லி போற்றக்கூடிய கல்வி முறை இருக்கிறது வந்து ஃபின்லாண்டில். ஓகே. நினைக்கிறேன் நெதர்லாந்து ஹேக் நகரத்தில் தான் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தலைநகரம் அமைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி. ஓகே. கோட்ட கல்வி வலயங்கள் 312 இருக்குது. சரியா? ஓகே. இந்த NVQ 31வது கேள்வி. NVQ லெவலில் அறிமுகப்படுத்தின நாடு வந்து இங்கிலாந்து. ரைட். NVQ லெவல் 7 வரையும் இருக்கும். ரைட். நெதர்லாந்து வந்து ஃபேமஸான ஒரு விஷயம். நெதர்லாந்தினுடைய தலைநகரம் உங்களுக்கு தெரியும் ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லி. எங்கள் அதிகமான ஆட்கள் வந்து டியூலிப்ஸ் மலர்கள் என்றால் அப்படி விருப்பம். இந்த டியூலிப்ஸ் மலர்களோட தாயகம் இல்லாடி கூடுதலான டியூலிப்ஸ் மலர்கள் இருக்கிறதும் நெதர்லாந்தில். அடுத்தது இன்னொரு சிறப்பு பேர் இருக்குது நெதர்லாந்துக்கு, லேண்ட் ஆஃப் சீஸ்ட தாயகம் என்றும் டியூலிப்ஸ் மலர்களோட தாயகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நெதர்லாந்தினுடைய தலைநகரம் உங்களுக்கு தெரியும் ஆம்ஸ்டர்டாம். அடுத்தது ஃபின்லாந்து மிகச்சிறப்பான கல்வி கொள்கையை கொண்ட ஒரு நாடு. அடுத்தது அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் மிச்சம் ஃபேமஸான விஷயம் என்னென்றால் அயர்லாந்தில் கூடுதலாக கல்வி கற்ற மக்கள் இருக்கிறாங்க. ரைட். கல்வி கற்ற மக்கள் கூடுதலாக இருக்கிறது வந்து அயர்லாந்தில். ஓகே. அடுத்த கேள்வி காபோத்த உயர்தரத்தினது தேசிய தொழில் தகைமை மட்டம்
மற்றும் இலங்கை தகைமைகள் கட்டமைப்பு மட்டம் ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்பன முறையே காபோத்த உயர்தரம் வந்து NVQ லெவலில் எத்தனையாவது வருது, SLQF லெவலில் எத்தனை வருதுன்னு சொல்லி இருக்குது. ரைட், NVQ லெவல் வந்து இங்கிலாந்து அறிமுகப்படுத்தினது. இதில் NVQ லெவல் போகிறது நேஷ்னல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், கூடுதலாக தொழில் சார்ந்த திறமைகளை கொள்றதுக்கு தான் இந்த NVQ லெவல் பயன்படுத்தப்படுது. NVQ லெவல் இருந்தால் நீங்கள் உலகத்தினுடைய எந்த நாட்டிலையும் போய்த்து வேலை செய்யலாம், தொழில் சார் தகைமை. ஓகே, SLQF அப்படின்னு சொல்கிறது வந்து இலங்கையில் இருக்கிற தகைமை மட்டங்கள் தான் ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். ரைட், ஸோ உயர்தரம் வந்து NVQ லெவல் 7 இருக்குது, SLQF லெவல் 12 இருக்குது. ரைட், SLQF லெவலில் உயர்தரம் வந்து 2வது ஸ்டேஜ். ரைட், NVQ லெவலில் உயர்தரம் வந்து 4வது ஸ்டேஜில் வரும். ஸோ ஆன்சர் வந்து 3வது. ரைட், NVQ லெவலில் ஓகே, ஸோ இதில் ஆன்சர் மாறி இருக்குது. சாரி, 2வது ஆன்சர். NVQ லெவல் வந்து 32வது கேள்விக்கு ஆன்சர் 4. NVQ இங்கிலாந்து அறிமுகப்படுத்தின ஒரு வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதில் 7 மட்டங்கள் இருக்குது. இதில் உயர்தரம் A-level குவாலிஃபிகேஷன் NVQ லெவல் 4ல் வரும். SLQF ஸ்ரீலங்கன் ஃப்ரேம்வொர்க்கில் A-levelன்றது 2ல் வரும். அப்போ ஸ்ரீலங்கன் ஃப்ரேம்வொர்க்கில் O-level வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் வரும், செகண்ட் லெவல் A-level. ரைட், NVQ லெவல் 7 மட்டங்கள் இருக்குது, SLQF லெவல் வந்து 12 மட்டங்கள் இருக்குது. 12வது மட்டம் தான் PhD டாக்டரேட் டிகிரி வரும். ஓகே, இந்த பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், எம்ஃபில் இது எல்லாமே வந்து இதுக்கு இடையில் வரும். ஓகே, 33வது கேள்வி. இறுதியாக மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். ரைட், இறுதியாக மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்றால் 3வது ஆன்சர் மொரட்டுவ பல்கலைக்கழகம். மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் தான் இன்ஜினியரிங் டெக்கு ஃபேமஸான ஒரு பல்கலைக்கழகம் தான் மொரட்டுவ பல்கலைக்கழகம். இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாக கணக்கிடப்பட்டிருக்குது. இங்கே தான் அண்மையில் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் தான் மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, கிழக்கு பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்க என்றால் இங்கே சித்த மருத்துவ பீடம் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கேள்வி இறுதியாக மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம், மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டது மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, ஸோ பேராதனை பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். ரைட், இலங்கையிட மிக விசாலமான பல்கலைக்கழகமும் வந்து பேராதனிய பல்கலைக்கழகம் தான். ரைட், ஸோ பேராதனிய பல்கலைக்கழகம் இலங்கையில் முதலாவது. இலங்கையில் இந்த உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களோட லிஸ்ட்டில் இலங்கையில் இருக்கிற இந்த பேராதனி, கொழும்பு பல்கலைக்கழகங்கள் தான் முதலாவது 2வது இடங்களில் மாறி மாறி வரும். ஓகே, அடுத்தது ஊவா வெல்லச பல்கலைக்கழகம். இதுவும் ஒரு மிக இளமையான ஒரு பல்கலைக்கழகம். லாஸ்டாக உருவாக்கப்பட்ட வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். ரைட், ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்றால் இங்கே கூடுதலாக இங்கே ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை, அங்கே ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி இல்லை. ரைட், கொமர்ஸ், இடெக், பிடெக் டெக்னாலஜிஸ் கூடுதலாக இருக்கும். இங்கே மெயினாக என்ன செய்ய போகிறாங்க என்றால் என்டர்பிரீனியர்ஷிப். ரைட், சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குற விதமாகத்தான் இந்த பல்கலைக்கழகம் அமையப்பெற்றிருக்குது. ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய கூடுதலான இந்த கேன்டீன் கூட இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களால் தான் நடத்தப்படுது. ரைட், ஸோ என்டர்பிரீனியர்ஷிப்பை ஊக்குவிக்கிற உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் ஊவா வெல்லச பல்கலைக்கழகம். ஓகே, ஓகே, அடுத்த கேள்வி 34வது. அதிக கல்வி வலயங்களை கொண்ட மாகாணம் எது? ரைட், அதிக கல்வி வலயங்களை கொண்ட மாகாணம் கிழக்கு மாகாணம். ரைட், கிழக்கு மாகாணத்தில் 17 கல்வி வலயங்கள் இருக்குது. ஊவா மாகாண பட்டதாரிகளுக்கு நடந்த போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். ஊவா மாகாணத்தில் எத்தனை வலயங்கள் இருக்கிறான்னு கேட்கப்பட்டுச்சு.
10 வலயங்கள் இருக்குது ஊவா மாகாணத்தில். ரைட். ஸோ அடுத்தது வட மாகாணத்தில் 12 கல்வி வலயங்கள் இருக்குது. இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கல்வி வலயங்களில் ஒரு மாகாணத்தும் கல்வி வலயங்கள் இருக்கிறது தானே. இந்த கல்வி வலயங்களில் ஊவா மாகாண பேப்பரில் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி வந்துருந்துச்சு, எத்தனை வலயங்கள் இருக்கிறன்ற ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, லாஸ்ட்டாக நடந்த ஓலெவல் பரீட்சையில் எந்த வலயத்தில் கூடுதலாக ரிசல்ட்ஸ் வந்து பதிவாக இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்துச்சு. ரைட். 10 வலயங்கள்லையும் முன்னணியில் இருந்த வலயம் எதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தது. இது மாதிரி ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் ஓலெவல் ஏலெவல் ரிசல்ட்ஸை மெயின் பண்ணி ஒரு மாகாணம் ரிலேட்டடாக இல்லாட்டி தேசிய ரீதியாக கேள்வி வரலாம். ஓகே. அடுத்தது 35வது கேள்வி, தேசிய கல்வி ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. தேசிய கல்வி ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இது 1980, 1991, 2000, 1950. ரைட். ஸோ ஆன்சர் 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டுச்சு. 1993ஆம் ஆண்டு இலவச சீருடை வழங்கப்பட்டுச்சு. 1991ஆம் ஆண்டு தான் தேசிய கல்வி ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ரைட். 2000ஆம் ஆண்டு பாடசாலைகளுக்கான கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு. 1950ஆம் ஆண்டு மிக ஃபேமஸான ஒரு விஷயம், கல்வி வரலாறுல முதலாவது கல்வி வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ரைட். கல்வி வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறது, கல்வி சீர்திருத்தங்கள் செய்கிற நேரம் ஒரு அறிக்கை வெளியிடப்படும். இந்த முறை 2026ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெற்றிகரமாக தோற்கடிக்கப்பட்டது. ஸோ அதுக்கான ஒரு ரீசனும் இதுதான். கல்வி புலம் சார்ந்த ஆட்கள்கிட்ட இருந்து கல்வி தொடர்பாக எவ்வாறான மாற்றங்கள் செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோரிக்கைகளும் கேட்கப்படலைன்னு சொல்கிறது ஒரு பிரதான குறையாக சொல்லப்பட்டுச்சு. ரைட். ஸோ இப்படி மக்கள்கிட்ட கல்வி புலம் சார்ந்தாக்கள்கிட்ட தகவல்களை திரட்டி வெளியிட்ட அறிக்கை தான் கல்வி வெள்ளை அறிக்கை. இது 1950ஆம் ஆண்டு தான் முதலாவது வெளியிடப்பட்டது. ரைட். 1945 இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுது. 1950ஆம் ஆண்டு இந்த கல்வி வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுது. ரைட். 1939 தொடக்கம் 47 வரைக்கும் இலங்கையினுடைய கல்வி அமைச்சராக இலங்கையினுடைய இலவச கல்வியின் தந்தை யார்? CW கண்ணங்கரா அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ரைட். 1945 இலவச கல்வி வருது. 1947 வரையும் உண்டு நான் சொன்னேன். ரைட். ஸோ இலவச கல்வியை கொடுத்தும் வெற்றிகரமாக தோற்கடிக்கப்பட்ட இன்னொரு விஷயம்தான் இந்த CW கண்ணங்கரா. அந்த காலத்தில் அந்த பீரியடில் நடந்த எலெக்ஷனில் அவர் வெற்றிகரமாக தோற்கடிக்கப்படுகிறார். காரணம், இலங்கைக்கு இலவச கல்வியை பெற்றுக் கொடுக்கறதுக்கு போராடினதுக்காக. ஓகே. அதுவும் ஒரு பிரதான வெற்றிகரமாக தோற்கடிக்கப்பட்ட. சம்டைம் இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருந்தால் இன்னும் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஊகம். ஓகே. அடுத்தது 36வது, 2026ஆம் ஆண்டு முதல் சிறுவர்கள் சமூக ஊடகங்கள் பாவிப்பதை தடை செய்த நாடு எது? 2026ஆம் ஆண்டில் சிறுவர்கள் சமூக ஊடகங்கள் பாவிப்பதை தடை செய்த நாடு ஆஸ்திரேலியா. ரைட். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் தான் கூடுதலான இந்த கார்ட்டூன்ஸ் உருவாக்கப்படுது இஸ்ரேலில். பட் இஸ்ரேலில் மாணவர்கள் சிறுவர்கள் கார்ட்டூன் பார்க்குறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. ஆஸ்திரேலியா தான் அண்மையில் சிறுவர்கள் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதித்த ஒரு நாடு. இலங்கையை பொறுத்தவரையில் அப்படியான தடைகள் எதுவுமே இன்னும் இதுவரைக்கும் இடப்படலை. பட் 14 வயசுக்கு கீழுள்ள மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் கையடக்க தொலைபேசி பாவிப்பது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி அண்மையில் சொல்லப்பட்டிருக்குது. பாவிக்கிறத தடுக்கிறதுக்கு. ரைட். சீனாவில் தற்போது நடக்கிற உங்களுக்கு தெரியும் சீனாவை பற்றி. சீனா தான் உலகத்தில் சனத்தொகை கூடிய ஒரு நாடு. பட் அண்மை காலமாக சீனாவில் சனத்தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டு வருவதாக ரைட் தகவல்கள் கிடைக்கிது. அப்போ எதிர்காலங்களில்
இந்தியா வந்து சனத்தொகையில் முதலிடத்துக்கு வரலாம். அண்மையில் இன்னும் கொஞ்சம் நாளில் நியர் ஃபியூச்சரில் வந்து இந்தியா வந்து முதலிடத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஊகிக்கப்படுது. காரணம் என்னென்றால் சீனாவில் சனத்தொகை சடுதியாக வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. ஓகே, இலங்கையில் முதலாவது சஃபாரி விலங்கியல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? ரைட், ரிதிகம, குமண, ஹந்தான, யாழ. எந்த பிரதேசத்தில் இலங்கையினுடைய முதலாவது சஃபாரி விலங்கியல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, ஸோ இலங்கையில் முதலாவது அமைக்கப்பட்டுள்ள சஃபாரி பூங்கா வந்து முதலாவது ஆன்சர் ரிதிகமையில் தான் அமைக்கப்பட்டிருக்குது. ரைட், உங்களுக்கு குமண தெரியும், இலங்கையினுடைய ஒரு பறவைகள் சரணாலயம். ரைட், ஹந்தான அப்படின்றது வந்து இலங்கையினுடைய முதற்தரம் வாய்ந்த சர்வதேச பறவைகள் பூங்கா. ரைட், குமணன்றது வந்து பறவைகள் சரணாலயம். உங்களுக்கு தெரியும் யாழ எப்படி யானைகள் சரணாலயம், அது மாதிரி குமண பறவைகள் சரணாலயம் உண்டு. ஹந்தான என்று சொல்கிறது வந்து இலங்கையினுடைய முதற்தரம் வாய்ந்த உள்ள சர்வதேச பறவை பூங்கா தான் வந்து ஹந்தான. ரைட், ஓகே. இலங்கையில் அண்மையில் குரங்குகள் சரணாலயம் அமைக்கிறதுக்கும் திட்டமிடப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய கழுகங்கைக்கு பக்கத்தில் மாத்தளை சார்ந்த பிரதேசம் உண்டுள்ள குரங்குகள் சரணாலயம், இலங்கையினுடைய முதலாவது குரங்குகள் சரணாலயம் அமைய இருக்குது, எதிர்காலத்தில் அமைக்கப்படும். ஓகே, 38வது கேள்வி, உலக ஆசிரியர் தினத்தை சிபாரிசு செய்தவர் யார்? ரைட், இவர் ஒரு இலங்கையர் அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுது. இலங்கையில் ஆசிரியர் தினம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்படும். ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுற நேரம் இல்லாட்டி சிறுவர் தினம் அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுற நேரம் அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் உரிய தினத்துக்கு ஒவ்வொரு கருப்பொருள் வைப்பாங்க. ரைட், ஸோ அதையும் கொஞ்சம் லாஸ்ட் இயரில் இந்த கருப்பொருள் சிறுவர் தினம் ஆசிரியர் தினம் எந்த கருப்பொருள்களில் கொண்டாடப்பட்டதுன்னு சொல்கிறத கொஞ்சம் தேடி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஆன்சருக்கு வரலாம். நல்ல தம்பி புலவர், ஏஜி மெண்டிஸ், WD லக்ஷ்மன், ஜான் எக்ஸ்ட்ரர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உலக ஆசிரியர் தினத்தை சிபாரிசு செய்தவர் ஒரு இலங்கையர். ஓகே, ஸோ நல்ல தம்பி புலவரும் ஒரு இலங்கையர். இவர் தேசிய கீதத்தில் இலங்கையினுடைய தேசிய கீதத்தை தமிழில் இயற்றினவரால். WD லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவர் மத்திய வங்கிட ஆளுநராக இருந்த ஒருவர். நினைக்கிறேன் 2020ஆம் ஆண்டுகளில் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்த ஒருவர். ஜான் எக்ஸ்டர் என்று சொல்லக்கூடியவர் வந்து மத்திய வங்கியினுடைய முதலாவது ஆளுநர். ரைட், முதலாவது ஆளுநர் தான் ஜான் எக்ஸ்டர். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் 2வது ஏஜி மெண்டிஸ். ரைட், அடுத்த கேள்வி 39வது 2025-26 ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கையில் வழங்கப்பட்டு வருகின்ற சமூக நலன்புரி திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ அஸ்வெசும, சமூர்தி, ஹம்தெச, நெனசல அப்படின்னு சொல்லக்கூடிய 4 திட்டங்கள் இருக்குது. இந்த 4மே இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமூக நலன்புரி திட்டங்கள் தான். ஓகே, ஸோ அஸ்வெசும தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகே, ஸோ அஸ்வெசும இவர் யார், ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய காலப்பகுதியில் தான் இந்த அஸ்வெசும 2023ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டு 24, 25, 26களில் 24 தகவல் திரட்டப்பட்டு 25, 6களில் வழங்கப்பட்டு வருது. ரைட், ஸோ இந்த அஸ்வெசும திட்டம் வழங்கினதில் நிறைய முறைப்பாடுகள் இருக்குது. முறைப்பாடுகளை வந்து உங்களுக்கு 1924 என்ற எண்ணுக்கு வந்து தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ அஸ்வெசும வந்து முறைப்பாடுகள் கூடுதலாக இருக்கிற என்னென்றால் உடையோருக்கு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது சமூர்தி திட்டம். இந்த அஸ்வெசுமன்ற ஒரு கன்செப்ட் வாரதுக்கு முன்னால் சமூக நலன்புரி திட்டமாக வழங்கப்பட்டது சமூர்தி. ஹந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய திட்டம், இது இலவச கல்வியினுடைய தந்தையாக கருதப்படுகிற CWW கண்ணங்கவரா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி வழங்குகிற ஒரு திட்டம் தான் ஹந்தஸ் என்ற திட்டம். நெனசல அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இலங்கையில்
ஐடி துறை நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில், இலங்கையில் 2000ஆம் ஆண்டுகள் 2001ஆம் ஆண்டு இலங்கையில் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் வந்து உருவாகிற இன்னொன்று இந்த கன்செப்ட் இலங்கைக்கு ரணில் விக்ரமசிங்க அவங்க கொண்டு வராங்க, ரைட். ஸோ இந்த ஐடி கன்செப்டை ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்காக, ஐடி தொடர்பான அறிவை மக்களுக்கு வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் நெனசல, ரைட். நெனசல கல்வி நிலையங்களில் ஆரம்ப காலங்களில் பணம் அறவிடப்படாமல் நிறைய கணனி தொடர்பான கற்கை நெறிகள் வழங்கப்பட்டுச்சு. தற்காலங்களில் பணம் அறவிடப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது, ரைட். நெனசல, விதாத்தா இப்படின்ற கல்வி நிலையங்கள் ஐடியை பரந்தளவில் பரப்புறதுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி நிலையங்கள் இலங்கையில். ஓகே, ஸோ இந்த 2 நிறுவனங்களையும் உருவாக்கினவர் யார் அப்படின்னு சொன்னால், இலங்கையில் ஐடி துறையை வளர்க்குறதுக்காக சேவை செய்கிற ஒரு நிறுவனம் ICTA, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இதை உருவாக்கினவர் வந்து VK சமர விக்ரமன்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த ICTA என்ற நிறுவனத்தை உருவாக்கி அது தொடர்பான வேலைகளை வந்து செஞ்சு கொண்டு வரக்கூடியவர். ஓகே, சரி. VK சமரநாயக்க 2003ஆம் ஆண்டு ICTA சொல்லக்கூடிய நிறுவனத்தை ஆரம்பித்து அதனூடாக நெனசல, விதாத்தான்ற கல்வி நிலையங்களை உருவாக்கி அதனூடாக ஐடி கல்வியை மக்கள் மத்தியில் பரப்பினாங்க. ஓகே, ஸோ இன்னமுமே வந்து ICTA என்ற நிறுவனம் இயங்கி கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும், இலங்கையோட கல்வி திட்டத்தில் 2007ஆம் ஆண்டு தான் ஓலெவலில் ICT ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தப்படுது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ 39வது கேள்விக்கு ஆன்சர் முதலாவது. 40வது கேள்வி, பல் நுண்ணறிவு கொள்கையில் பல்நுண்மதி கொள்கைன்னு சொல்லக்கூடிய கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லதான் கேள்வி. ஸோ இந்த நுண்மதி கொள்கையில் பல்நுண்ணறிவு கொள்கையை அறிமுகம் செஞ்சவர் யார் என்றால் ஹாவர்ட் கார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், ரைட். முதலாவது இருக்கிற இதில் ஓகே, ஹாவர்ட் கார்ட்னர் தான் வந்து பல்நுண்மதி கொள்கையை வெளியிட்டார். வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு உங்களுக்கு தெரியும், உளப்பகுப்பு கொள்கையை வெளியிட்டவர். உள்ளத்தை ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உளப்பகுப்பு கொள்கையை முன்வைச்சவர். அடுத்தது எரிக்சன் பார்த்தீங்கன்னா உலக சமூக விருத்தி கொள்கையை முன்வைச்சவர் எரிக்சன். கோல்பர்க்னு சொல்லக்கூடியவர் ஒழுக்க விருத்தி கோட்பாடுகளை முன்வைச்சவர், ரைட். இவங்க எல்லாருமே வந்து கல்வித்துறையோட கல்வி தத்துவத்தோட தொடர்புபட்ட ஆட்கள், ரைட். ஓகே, அடுத்தது லைசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி நிறுவனத்தை நிறுவியவர் யார், ரைட். ஓகே, லைசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி நிறுவனத்தை நிறுவினவர் யார் அப்படின்னு கேள்வி. ஸோ இந்த லைசியம் என்ற கல்வி நிறுவனத்தை உருவாக்கியவர் வந்து அரிஸ்டாட்டில், ரைட். அரிஸ்டாட்டில் மூலமாகத்தான் இந்த லைசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி நிறுவனம் உருவாக்கப்படுது. முதலாவது பிளேட்டோ உங்களுக்கு தெரியும், இவரும் ஒரு தத்துவ ஆசிரியர். கல்வி தத்துவத்தில் மிகச்சிறப்பாக பேசக்கூடிய ஒரு ஆள். இவர் அகாடமின்னு சொல்லக்கூடிய கல்வி நிறுவனத்தை உருவாக்கி பிளேட்டோ கல்வி வழங்கினார். அரிஸ்டாட்டிலோட கல்வி நிலையம் தான் லைசியம், ரைட். இப்பயும் லைசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் இயங்கக்கூடிய நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸை இலங்கையிலையும் உங்களுக்கு காணலாம். ஃப்ரெடரிக் ப்ரோபெல்னு சொல்லக்கூடியவர் கிண்டர் கார்டன் கல்வி முறையை உருவாக்கினவர், ரைட். கிண்டர் கார்டன் உருவாக்கினவர் தான் ஃப்ரெடரிக் ப்ரோபெல் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியலாளர். அடுத்தது மெரியா மொண்டசோரி பேரில் இருக்குது நர்சரி கல்வி முறை. மொண்டசோரி கல்வி முறையை உருவாக்கினவர் வந்து மெரியா மொண்டசோரி. ஓகே, அடுத்த கேள்வி, மாக்கியாவலியின் புகழ் பெற்ற நூல் எது? மாக்கியாவலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மிக ஃபேமஸான ஒரு ஓத்தர், எழுத்தாளர். இவரால் உருவாக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது.
ரைட். ஸோ மாக்கியாவலியால் உருவாக்கப்பட்ட நூல் சொல்லியிருக்கிறது த ரிப்பப்ளிக், லீலா, த பிரின்ஸ், அம்ப்ரெல்லா தெஃப் எல்லாமே வந்து ஃபேமஸான நூல்கள். இதில் இந்த ரிப்பப்ளிக்னு சொல்லக்கூடியது வந்து பிளேட்டோவால் உருவாக்கப்பட்ட ஒரு நூல். ஓகே, அடுத்தது லீலா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். மார்ட்டின் விக்ரமசிங்கன்னு சொல்லக்கூடியவர் இலங்கையினுடைய சிங்கள இலக்கிய முன்னோடி. இவரால் எழுதப்பட்ட முதலாவது நாவல் தான் லீலா. ஃபர்ஸ்ட் நாவல் தான் வந்து மார்ட்டின் விக்ரமசிங்கோட லீலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் 1914 வெளியிட்டார். ஓகே, அடுத்தது த அம்ப்ரெல்லா தெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து சிபில் வெட்டசிங்க. இவரும் ஒரு இலங்கையை சேர்ந்த மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர். இது ஒரு சிறுவர் நூல், சில்ட்ரன்ஸுக்காக எழுதப்பட்ட ஒரு புக். ரைட். சிபில் வெட்டசிங்க அப்படின்னு சொல்லக்கூடியவரால் எழுதப்பட்டது தான் இந்த அம்ப்ரெல்லா தெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஸோ இந்த மாக்கியாவலியிடம் புகழ்பெற்ற நூல்கள் ஒன்று தான் த பிரின்ஸ், இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஓகே, அடுத்த கேள்வி, நவீன சிங்கள இலக்கியத்தின் தந்தை எனப்பட்டவர் யார்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்ட்டின் விக்ரமசிங்க நவீன சிங்கள இலக்கியத்தில் முன்னோடியாக இருந்தவர் இவர் மார்ட்டின் விக்ரமசிங்க. மிக பிரபலமான நிறைய நூல்கள் ஆல்ரெடி பார்த்தோம் நாங்கள். மடில் தோவ, லீலா முதலாவது நாவல் அவரோட. அடுத்தது கூடுதலாக நான் கேள்வி வரக்கூடிய ஒரு நூலை பற்றி பேசியிருந்தேன். ரைட். இந்த நூல்கள் எல்லாம் எழுதினது வந்து மார்ட்டின் விக்ரமசிங்க. இவர் தான் சிங்கள இலக்கியத்தின் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டார். ஓகே, ஓகே, அடுத்த சிபில் வெட்டசிங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மேலே இருக்கிற அம்ப்ரெல்லா தெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதினவர். அடுத்தது பேராசிரியர் எதிரி வீரச்சந்திர. இவர் வந்து இலங்கையினுடைய நாடக முன்னோடிகள் இல்லாடி நாடகத்தினுடைய தந்தை, இலங்கை சிங்கள நாடகத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பேராசிரியர் எதிரி வீரச்சந்திர. ரைட். எதிரி வீர சரச்சந்திர அப்படின்னு சொல்லக்கூடியவர் இலங்கையினுடைய நாடக இலக்கியத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி போற்றக்கூடியவர். ஓகே, ஷெஹான் கருணாதிலக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உலகத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களுக்காக வழங்கப்படுது மிக பிரபலமான ஒரு விருது, புக்கர் அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புக்கர் விருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த விருது இலங்கையிலிருந்து பெற்ற முதலாவது நபர் தான் இந்த ஷெஹான் கருணாதிலக். அவருடைய 7 மூன்ஸ் ஆஃப் மாலி எல்மெய்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலுக்காகத்தான் இந்த புக்கர் ப்ரைஸை வந்து பெற்றுக்கொண்டார். ஓகே, ஓகே, இந்த பேராசிரியர் எதிரி வீர சந்திரன் சொன்னேன், இலங்கையினுடைய சிங்கள நாடக இலக்கியத்தினுடைய தந்தை. இவரால் எழுதப்பட்ட இல்லாடி நடிக்கப்பட்ட மிச்சம் ஃபேமஸான நாடகம் தான் சிங்கபாகு, மனமே அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகங்கள். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, CWW கண்ணங்கரா இலங்கையினுடைய இலவச கல்விக்காக போராடின இலவச கல்விட தந்தை. அவர் கல்வி அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதி 3வது ஆன்சர் 1931 தொடக்கம் 1947 வரைக்கும். ஓகே, அடுத்த கேள்வி, ஒலிம்பிக் பதக்கம் மற்றும் நோபல் பரிசு என உலகின் 2 உயரிய விருதுகளை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லதான் 45வது கேள்வி. ஓகே, ஸோ ஒலிம்பிக் பதக்கம், நோபல் பரிசு ரெண்டும் உலகத்தில் வழங்கக்கூடிய மிக ஃபேமஸான விருதுகள். ஒலிம்பிக் வரலாறு இருக்குது, நோபல் பரிசு வந்த வரலாறு. ரைட். ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட ஞாபகார்த்தமாகத்தான் இந்த நோபல் பரிசு அப்படின்னு சொல்கிறது 1901ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருது. ஒலிம்பிக் போட்டிகள் வந்து உலகத்தில் நடக்குது. இதுவும் உலகத்தினுடைய விளையாட்டுத்துறையில் பெறக்கூடிய மிக உயரிய ஒரு விருதாக பார்க்கப்படுது. ரைட். ஸோ இந்த 2 விருதுகளையும் பெற்றுக்கொண்ட நபர் யார் அப்படின்றது தான் கேள்வி. முதலாவது ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு தெரியும், ஒரு இந்தியர், முதலாவது இந்தியர் நோபல் பரிசு பெற்ற முதலாவது இந்தியர்.
இவருடைய இலக்கிய துறையில் தான் இவர் நோபல் பரிசு பெற்றுக்கொண்டார். இவருடைய நாவல் வந்து கீதாஞ்சலின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியத்துக்காக ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவருடைய அந்த கீதாஞ்சலின்ற நூலுக்காக நோபல் பரிசை பெற்றுக்கொள்கிறாரு. அடுத்தது ஃபிலிப் நோபல் பெக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்றால் 1920ஆம் ஆண்டு 1500 மீட்டர் ஓடி அதில் நினைக்கிறேன் சில்வர் மெடல் பெற்றுக்கொள்வார் ஒலிம்பிக்கில். இவரை தான் சமாதானத்துக்காக நோபல் பரிசும் பெற்றுக்கொண்டு ஒரு நபர். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 2வது ஆன்சர் ஃபிலிப் நோபல் பெக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்த ஆளும் மிக ஸ்பெஷலான ஒரு ஆள், மேரி கியூரி. ரைட், நோபல் பரிசுகள் வரலாறில் முதலாவது நோபல் பரிசு பெற்றுக்கொண்ட ஒரு பெண், 2 நோபல் பரிசுகளை பெற்றுக்கொண்ட முதலாவது பெண் அப்படின்னு சொல்லலாம். கெமிஸ்ட்ரி மற்றும் ஃபிசிக்ஸுக்காக 1903ஆம் ஆண்டு 1911ஆம் ஆண்டில் கெமிஸ்ட்ரிக்காக நோபல் பரிசு பெற்றுக்கொள்கிறார் மேரி கியூரி. இவர் ஒரு பெண். அடுத்தது ரூபில் நாக்கி, 4வது ஆன்சர். இவர் யாருண்டா, இவரும் அண்மை காலமாக மிச்சம் ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு நபர். 2026ஆம் ஆண்டுக்காக உலகளாவிய ஆசிரியர் விருதை வென்றவர் தான் இந்த ரூபில் நாக்கி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இலங்கையில் ஆசிரியர்களுக்காக வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது வந்து வித்யா ஜோதி. ஓகே, அடுத்த கேள்வி. ஒலிம்பிக் கமிட்டியின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்றதான் கேள்வி. முதலாவது பெஞ்சமின் நெதன்யாகு, இவர் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர். அடுத்தது திரௌபதி முர்மு, இந்தியாவினுடைய தற்போதைய ஜனாதிபதி. சுகத் வசந்த சில்வா, இவரும் அண்மையில் பரவலாக பேசப்பட்ட ஒரு நபர், இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது முதலாவது விசேட தேவையுடைய, இவருக்கு பார்வை இல்லை, பார்வை குறைபாடுடையவர். ஸோ இலங்கையின் முதலாவது விசேட தேவையுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பதிவு செய்யப்பட்டார் சுகத் வசந்த சில்வா. ஓகே, ஸோ 4வது கிறிஸ்டி கன்வர்டி, அவர் தான் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெண் ஸ்விம்மர் உண்டு. ரைட், இவங்க ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனை. ரைட், இவங்க முதலாவது பெண்ணாக, முதலாவது ஆப்பிரிக்க இனத்தவராக பதிவு செய்யப்பட்டார் ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவராக. ரைட், இதுக்கு இருந்த தலைவர்கள் யாருமே வந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை வந்து ரீப்ரசன்ட் பண்ண இல்லை. ஓகே, ஸோ 46வது ஆன்சர் 4வது. ஓகே, அடுத்த கேள்வி 47வது கேள்வி. ஓகே, நோபல் பரிசு வழங்கப்படாத துறை இது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஸோ 47வது கேள்வி பார்த்துட்டு இருக்கிறோம். நோபல் பரிசு வழங்கப்படாத துறை எது? நோபல் பரிசு வந்து உலகத்தில் மிக ஃபேமஸான 6 துறைகளுக்கு வந்து வழங்கப்படுது. ரைட், இதில் கணிதத்துறைக்கு மாத்திரம்தான் நோபல் பரிசு வழங்கப்படுற இல்லை. ரைட், கணிதத்துறையில் வழங்கப்பெற்ற மிக உயரிய விருது நாங்கள் சொல்லுவோம் த ஃபீல்ட் மெடல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கணிதத்துறையில் வழங்கப்பட்ட மிக உயரிய விருது. ஓகே, ஸோ நோபல் பரிசை பொறுத்தவரையில் அல்ஃப்ரெட் நோபல் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட ஞாபகார்த்தமாக 1901ஆம் ஆண்டு 1901ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுது. இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்ட வரலாறு எல்லாம் வந்து ஆல்ரெடி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நோபல் பரிசு அல்ஃப்ரெட் நோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு விஞ்ஞானி. ரைட், அவருடைய ஞாபகார்த்தமாக வழங்கப்படுது. ரைட், அந்த கதை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு கதையாக இருக்கும். நோபல் பரிசு பிறந்த கதை. ஸோ அதை கொஞ்சம் தேடி பாருங்கள். ஸோ நோபல் பரிசு 6 துறைகளுக்கு வழங்கப்படுது. ரைட், இயற்பியல், இரசாயனவியல், இலக்கியம், மருத்துவம்,
மறுவ அமைதி, நீதி இந்த துறைகளுக்காக வழங்கப்பட்டது தான் இந்த நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைஸ். ரைட், உலகத்தில் மிச்சம் ஃபேமஸான ஒரு ப்ரைஸ். இந்த ஒரு ப்ரைஸ்ட மதிப்பு பார்த்திங்கன்றால் அண்மையில் ஒரு ப்ரைஸ் 10 மில்லியனுக்கு வழங்கப்படும். இது கூடுதலாக ஒரு தனிநபருக்கு வழங்கப்பட்ட வரலாறும் இருக்குது, நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வரலாறும் இருக்குது, 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணி கொண்ட வரலாறும் இருக்குது. அண்மையில் 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் ப்ரைஸ் கூட அண்மையில் வழங்கப்பட்டு இருந்துச்சு. ரைட், ஓகே. ஸோ கணிதத்துறைக்கு வழங்கப்படாது. கணிதத்துறைக்கு த ஃபீல்ட் மெடல்னு சொல்லக்கூடிய அவார்ட் தான் கணிதத்துறையில் மிக உயரிய அவார்ட். ரைட், ஓகே. இதில் சமாதானத்துக்கான நோபல் ப்ரைஸ் மட்டும் நோர்வேயில் வழங்கப்படும். மற்றது எல்லாமே வந்து ஆல்ஃபிரட் நோபல் அவர்களுடைய பிறந்த நாடு அங்கே வழங்கப்படும். ஓகே, ஸோ அடுத்த கொஷன், உயர் எழுத்தறிவு வீதம் கொண்ட ஆசிய நாடு. ரைட், கேள்வி. உயர் எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடுகள் உலகத்தில் நிறைய இருக்குது. உஸ்பெகிஸ்தான், லக்சம்பர்க், கிரீன்லேண்ட், ஃபின்லேண்ட், நோர்வே, நார்த் கொரியா, இது எல்லாமே வந்து 100% எழுத்தறிவு கொண்ட நாடுகள். ரைட், கேள்வி. உயர் எழுத்தறிவு வீதம் கொண்ட ஆசிய நாடு உஸ்பெகிஸ்தான். ஓகே, உயர் எழுத்தறிவு வீதம் கொண்ட ஆசிய நாடு உஸ்பெகிஸ்தான். மாலைதீவு வந்து உயர் எழுத்தறிவு வீதம் கொண்ட தென்னாசிய நாடு. உஸ்பெகிஸ்தான் எழுத்தறிவு வீதம் 100%. ஓகே, ஸோ மாலைதீவோட எழுத்தறிவு வீதம் 96% நினைக்கிறேன். இலங்கையிட 93.2%. ஸோ தென்னாசியாவில் எழுத்தறிவு வீதம் கொண்ட மிக உயர்ந்த நாடு வந்து மாலைதீவு. பிறகு 2வது இலங்கை 92, 93 இடையில் இருக்குது. இந்தியா எல்லாம் கிட்டத்தட்ட 65% எழுத்தறிவு. எழுத்தறிவு எப்படின்னு செக் பண்ணுறால் எழுதவும் எண்ணறிவு எழுத்தறிவு இருந்தால் அவங்கள தான் எழுத்தறிவு வீதம் லிட்டரசி லெவலில் சொல்லுவாங்க. ரைட், அடுத்த ஆன்சர் ஆப்கானிஸ்தான். பார்த்தீங்கன்றால் உலகத்தில் ரைட் உலகத்தில் மிக குறைந்த எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடு தான் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் எழுத்தறிவு வீதம் பார்த்தீங்கன்றால் 37%. ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையின் கல்விக் கொள்கையை வகுக்கும் நிறுவனம் எது? இலங்கையில கல்விக் கொள்கையை வகுக்கக்கூடிய நிறுவனம் எதுன்றதுதான் அடுத்த கேள்வி. ரைட், ஆன்சர் தேசிய கல்வி ஆணைக்குழு, இலங்கை பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழு கல்வி கொள்கைகள் வகுக்கிற ஒரு நிறுவனம் இலங்கை பரீட்சை திணைக்களம். இலங்கையில் தேசிய ரீதியான ஸ்காலர்ஷிப் 5 கிரேட் 11 O லெவல் A லெவல் பரீட்சைகள் எல்லாம் இந்த இலங்கை பரீட்சை திணைக்களத்தினூடாக நடைமுறைப்படுத்தப்படுற பரீட்சைகள். கல்வி வெளியீட்டு திணைக்களம், அந்த பரீட்சைன்றதை வெட்டிக்கோங்க. கல்வி வெளியீட்டு திணைக்களம் வந்து இலங்கையில் உள்ள இப்போ நீங்கள் இலவச கல்விக்காக வழங்கப்பட்ட இலவச புத்தகங்கள் எல்லாம் இலங்கையினுடைய கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்படும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கு கீழே இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிற ஒரு ஆணைக்குழு தான் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. ஓகே, ஸோ ஆன்சர் முதலாவது தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்விக் கொள்கையை வகுக்கிற ஒரு நிறுவனம். ரைட், அடுத்தது இலங்கையில தேசிய கல்வி குறிக்கோள்கள் எத்தனை இருக்குது, தேர்ச்சிகள் எத்தனை இருக்குதுன்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட், கல்வி குறிக்கோள்கள் 8 இருக்குது, தேர்ச்சிகள் வந்து 7 இருக்குது. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, யுனெஸ்கோவின் சர்வதேச கல்வி ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ரைட், நிறைய கல்வி சம்பந்தமாக இலங்கையிலையும் சரி, இலங்கையினுடைய கல்வி வரலாற்றிலையும் சரி, உலகத்தினுடைய கல்வி வரலாற்றையும் சரி, அதிகமான கல்வி கொள்கைகள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் வகுக்கப்பட்டிருக்குது. ரைட், ஸோ இந்த கல்வி கொள்கைகள் அப்படி ஒரு கல்வி கொள்கை தான் யுனெஸ்கோ வெளியிட்ட சர்வதேச கல்வி, யுனெஸ்கோட சர்வதேச ஆணைக்குழுவோட கல்விக் கொள்கை. இது வந்து வெளியிடப்படுது 1970ஆம் ஆண்டு. ஓகே, 1970ஆம் ஆண்டு யுனெஸ்கோவினுடைய சர்வதேச கல்வி
ஆணைக்குழு அறிக்கை வெளியிடப்படுது. 2011 ஆண்டு பார்த்தீங்கன்னா பாடசாலை மைய ஆசிரியர் நியமனம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த பாடசாலைகளில் இருக்கிற வெற்றிடங்களுக்கேற்ப ஆசிரியர்களை நியமனம் செய்கிற ஒரு முறை. ஓகே, 1977 ஆண்டு இலங்கையினுடைய கல்வி வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வருடமாக பதியப்படுது. அதாவது தோட்ட பாடசாலைகள் எல்லாம் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது 1977 ஆண்டு. 1960 ஆண்டு உதவி பெறும் பாடசாலைகள் எல்லாமே வந்து அரசு பொறுப்பேற்றுக்கொள்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று இலங்கையில் நடக்குது. ஓகே, ஸோ 2011 ஆண்டு பாடசாலை மைய ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுது. 1970 ஆண்டு யுனெஸ்கோட சர்வதேச கல்வி ஆணைக்குழுவோட அறிக்கை வெளியிடப்படுது. 1977 ஆண்டு தோட்ட பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்குது. 1960 ஆண்டு உதவி பெறுற பாடசாலைகள் எல்லாம் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளுது. ஓகே, அவ்வளோதான் கொஷன்ஸ் இருக்கிறேன்னு இருக்குது. ஓகே, ஸோ இன்றைய வினாத்தாளில் வழங்கப்பட்ட 50 வினாக்களும் கலந்துரையாடப்பட்டிருக்குது. எதிர்காலங்களில் டைம் கிடைச்சால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இப்படியான நிகழ்வுகளில் சந்திக்கலாம். உங்களுடைய போட்டி பரீட்சையில் நீங்கள் வெற்றிகரமாக சித்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறதோட எதிர்காலங்களில் உங்களுக்கு தேவையான நியூ அப்டேட் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த யூடியூப்பில் லிங்க்கை அனுப்புகிறேன், அதில் ஷேர் பண்ணேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதிர்காலத்தில் தேவையான கல்வி சம்பந்தமான புதிய புள்ளி விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணேன். டவுட் எதுவும் இருந்தால் மெசேஜ் ஒன்று போடுங்க. பங்கு பற்றின எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.